because we are kings and our words matter. இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே. வானமும் பூமியும் மாறிப்போமே, வல்லவர் வாக்கு மாறாதாமே. இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே. வானமும் பூமியும் மாறிப்போமே, வல்லவர் வாக்கு மாறாதாமே. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றென்றுமாய் இழுத்து கொண்டார். அவரின் அன்பு மாறாதாமே. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றென்றுமாய் இழுத்து கொண்டார். அவரின் அன்பு மாறாதாமே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போது நேசரின் அன்பு மாறாதாமே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே. தந்தையும் தாயும் கை
தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளை தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், வல்லவர். அவர் நம்மை காக்கிறவர், உறங்குகிறதில்லை, தூங்குகிறதில்லை, கைவிடாதவர். இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இறங்குனதெல்லாம். இப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை நாம் வணங்குகிறோம். இவர் தான் நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர். அவர் பெரியவர். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் காட்டிலும் அவர் பெரியவர். நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் அவர் நல்லவர், அற்புதமானவர் அவர். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே. காப்பவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, பாவ சாபத்தில் சிக்கின என்னை ரத்தம் சிந்தி ரட்சித்தீர் நீரே. பாவ சாபத்தில் சிக்கின என்னை ரத்தம் சிந்தி ரட்சித்தீர் நீரே. தேவாட்டு குட்டி நீரே, என் பாவம் போக்கி நீரே. தேவாட்டு குட்டி நீரே, என் பாவம் போக்கி நீரே. என் ரட்சகர் இயேசு நீரே, ரட்சகர் இயேசு நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே. காப்பவர் காப்பாரே கருணையாலே, காப்பவர் காப்பாரே அன்பினாலே, காப்பவர் காப்பாரே கருணையாலே, காப்பவர் காப்பாரே அன்பினாலே. வழி தெரியாமல் அலைந்து திரிந்தே வழிகாட்டி என்னை மீட்டு காத்தீரே. வழி தெரியாமல் அலைந்து திரிந்தேன் வழிகாட்டி என்னை மீட்டு காத்தீரே. வல்ல மீட்பரே, என் நல்ல மீட்பரே, நீ வல்ல மீட்பரே, என் நல்ல மீட்பரே, என்னை வழி நடத்தும் மீட்பர் நீரே, வழி நடத்தும் மீட்பர் நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் விடுவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே.
சுகமில்லாமல் துன்பப்பட்டே வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. சுகமில்லாமல் துன்பப்பட்டே வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. என் நோய்கள் சுமந்தீரே, என் வலிகள் ஏற்றியே. என் நோய்கள் சுமந்தீரே, என் வலிகள் ஏற்றியே. என் பரிகாரி கர்த்தர் நீரே, பரிகாரி கர்த்தர் நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே. என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாரே. காத்தவர் காப்பாரே அன்பினாரே. காத்தவர் காப்பாரே கருணையாரே. காத்தவர் காப்பாரே அன்பினாரே. தரித்திரனாய் இருந்த என்னை பெரும் சீமானாய் மாற்றி மகிழ்ந்தீரே. தரித்திரனாய் இருந்த என்னை சீமானாய் மாற்றி மகிழ்ந்தீரே. உம் துதிகள் பாடுவேன், தினமாக மகிழ்வேன். உம் துதிகள் பாடுவேன், தினமாக மகிழ்வேன். ஐஸ்வர்ய சம்பன்னர் நீரே, ஐஸ்வர்ய சம்பன்னர் நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே. என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாரே. காத்தவர் காப்பாரே அன்பினாரே. காத்தவர் காப்பாரே கருணையாரே. காத்தவர் காப்பாரே அன்பினாரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே. என்னை காப்பவர் தள்ளாட ஒட்டாரே. காத்தவர் காப்பாரே கருணையாலே. காத்தவர் காப்பாரே அன்பினாலே. காத்தவர் காப்பாரே கருணையாலே. காத்தவர் காப்பாரே அன்பினாலே. Amen. ஆழ்கடல் போல் பேரன்பினார் வெள்ளம் போல் மாதயா மீட்கவே மீட்கும் பொருளாய் மீட்பராய் தம் சிந்தினார். இவ்வன்பை நீனைந்து தூதி பாடாதோ யாரும் உண்டோ. விண்ணை சேரும் நாள் வரைக்கும் அன்பாரை மறப்பாரோ. இவ்வன்பை நீனைந்து தூதி பாடாதோ யாரும் உண்டோ. விண்ணை சேரும் நாள் வரைக்கும் அன்பாரை மறப்பாரோ. கல்வாரி மலையினூற்றே ஆழ்ந்த கன்று தோன்றுதே. நல்லீரக வாசல் தோறும் அன்பினாலை பாயுதே. அன்புதனை ஓய்வின்றி
இவ்வன்பை நினைந்து தூதி பாடாதோ யாரும் உண்டோ, விண்ணை சேரும் நாள் வரைக்கும் அன்பரை மறப்பாரோ. இவ்வன்பை நினைந்து தூதி பாடாதோ யாரும் உண்டோ, விண்ணை சேரும் நாள் வரைக்கும் அன்பரை மறப்பாரோ. கர்த்தருடைய அன்பை இந்த காலை வேளையில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கல்வாரி அன்பு, கல்வாரியில் காட்டப்பட்ட அன்பு, அந்த அன்புக்கு ஈடு இணை எங்குமே கிடையாது, எவரிடத்திலும் காண முடியாது. அப்பேற்பட்ட அன்பு, அது தெய்வீக அன்பு, தகுதியற்றவர்களை நேசிக்கிற அன்பு, பாவிகளை நேசிக்கிற அன்பு, நம்மை சுத்திகரித்து கழுவி பாவங்களை மன்னித்து நம்மை தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கின அன்பு. எல்லாரும் நம் உள்ளங்களையும் கரங்களையும் உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த காலை வேளையில் இதை நினைச்சு தான் பாடுறோம், இதைத்தான் கொண்டாடுகிறோம். இந்த அன்பை பெற்ற நாம் அதை கொண்டாடுகிறோம், அதான் ஆராதனை. இவர் காண்பித்த அன்பை பறைசாற்றுகிறோம், அதை பற்றி பாடுறோம், அதை கொண்டாடுகிறோம். நம்முடைய உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஓ உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காலை வேளையிலே உம்முடைய அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். கல்வாரி சிலுவை எண்ணி பார்க்கிறோம். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர், எங்களுக்காக மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கர்த்தாவே, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது. இதெல்லாம் எண்ணி பார்த்து இன்றைக்கு தெளிவடைய ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்கிறாங்க. வேத வசனம் அற்புதமாய் வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும். தேவன் யார், எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, கிருபை எவ்வளவு பெரியது என்பதை குறித்த வெளிப்பாடு, வெளிச்சம் ஒவ்வொரு உள்ளங்களிலே உண்டாகட்டும். அது ஒவ்வொருவருக்கும் வெற்றியும் வாழ்வையும் கொண்டு வரட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இன்றைக்கு திருவிருந்து ஆராதனையிலே நாம் பங்கெடுக்க போகிறோம். அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும் பொழுது அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று பார்க்கிறோம். மனிதனை மீட்க எந்த பொருளுமே தர முடியாது. வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இடத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம். மனிதனுடைய மீட்பு மிகவும் விலையேறப்பெற்றது, மிகவும் அருமையானது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்போ நாம் மீட்கப்படும்படி கிறிஸ்துவனுடைய வெளியேறப்பெற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பொருள் இருந்தாலும் கூட ஒரு மனுஷனை மீட்க முடியாது. ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட அவனுக்கு உலகமே சொந்தமாக இருக்கலாம், எல்லாம் அவனுடைய பேரில் இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனை, ஒரு ஆத்மாவை கூட அந்த பொருட்களை வச்சு மீட்டெடுக்க முடியாது. அதனால தான் தேவாதி தேவனே பூலோகத்தில் இறங்கி வந்தார். அவருக்காக எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கென்று அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் உரியவராக இருந்தவர். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்படும்படி அவர் உலகத்தில் கடந்து வந்தார். இந்த காலவேளையில் எண்ணி பார்க்க வேண்டும். மனிதன் மீட்கப்பட
கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாது வேறொன்றினாலும் மீட்கப்பட முடியாது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அப்படி செய்ய வேண்டியதாக இருந்தது. அப்படி செய்தாலும் குற்ற உணர்வு அவர்களை விட்டு போகவில்லை. தாழ்வு மனப்பான்மை. அவர்கள் தேவ சமூகத்தில் தைரியமாய் கடந்து போக முடியவில்லை. அவருடைய கிருபாசனத்தண்டியிலே ஒருவரும் தைரியமாய் கடந்து போக முடியவில்லை. ஆசாரியன் கூட வருஷத்தில் ஒரு முறை தான் கடந்து போக வேண்டும். அதுவும் கூட அவனுடைய காலில் சங்கிலி கட்டப்பட்டிருக்கும். உள்ளே போய் உயிரோடு திரும்பி வருவார் சந்தேகம். ஆனால் இன்றைக்கு நாம் கிருபாசனத்தண்டிலே தைரியமாய் கடந்து போகும்படி கர்த்தர் அவருடைய மரணத்தினாலே, அவர் ரத்தம் சிந்ததினாலே நமக்கு ஒரு தருணத்தை, நமக்கு ஒரு ரட்சிப்பை தேவன் நமக்கு அளித்திருக்கிறார். அது எவ்வளவு பெரியது என்பதை இந்த காலவெளியில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை ரட்சித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே மீட்கப்பட்ட போது அந்த எகிப்திலேயே அவருடைய தலை நிமிர்த்தப்பட்டது. வெற்றியை அவர்கள் அங்கே கண்டார்கள். அவருடைய செழிப்பு அங்கேயே ஆரம்பித்தது. ஆண்டவர் அதற்கு முன்பாகவே சொன்னார், எகிப்தில் புறப்படும் போது மிகுந்த பொருட்களோடு கூட புறப்பட்டு போவார்கள் என்று சொல்லி. அவருடைய தரித்திரத்தை நீக்கி கர்த்தர் அந்த இடத்திலேயே அவருடைய செழிப்பை கட்டளையிட்டார். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவளுக்கு அவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அதை தான் நினைவு கூறி கடந்து வந்திருக்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையிலேயே அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை இந்த காலவெளியில் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக தோற்றத்துக்கு முன்னமே எல்லா ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஜனங்களை ரட்சித்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே கொண்டு போவதே என்னுடைய சித்தம் என்று சொல்லி அந்த ஜனங்களை அப்படி நடத்தினார். இன்றைக்கு கூட இந்த ரத்தம் சிந்தப்பட்டது நம்மை உயர்ந்த இடத்துல நிறுத்துவதற்காக, எல்லாவற்றினாலும் நம்மை நிரப்புவதற்காக கர்த்தர் அந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு அவருடைய கிருபாசன தண்டியிலே தைரியமாய் போகக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் இருக்கிறது. அந்த கிருபாசன தைரியமாய் போனால் நாம் தேவையானதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காகத்தான் அவரை ஆராதிக்க முடியும், அவரோடு கூட உறவாட முடியும். அது மட்டுமல்ல, எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்னார். எதை கேட்டால் கேளுங்கள் கொடுக்கப்படும், நீ எதை கேட்டாலும் நான் தருவேன். இந்த காலவெளியில் கடவுள் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டாம். அவருடைய கிருபாசனத்தில் தைரியமாய் போகக்கூடிய ஸ்லாக்கியம் இந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்காகவே மரிக்கும்படியாக உலகத்தில் வந்து அவர் நமக்காய் மரித்தார். அவருடைய அளவற்ற அந்த அன்பை எண்ணி இந்த பந்தியில் நாம் ஸ்தோத்திரத்தோடு பங்கெடுப்போம். முதல்ல ஜெபிக்க போகிறேன். ஜெபித்த பிறகு எல்லாருக்கும் பரிமாறப்படும். உள்ளே இருக்கவங்க, வெளியே இருக்கவங்க, மெத்தையில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்து முடித்த பிறகு எல்லாரையும் எழுந்து நிற்க சொல்வேன். அப்பொழுது நாம் இதில் ஒன்றாக பங்கு பெறுவோம், அனுசரிப்போம். அது வரைக்கும் காத்துருங்க. கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் காத்துருங்க. எல்லாருக்கும் பரிமாறி முடிஞ்சு நான் எந்திரிச்சு சொல்கிற வரைக்கும் தயவுசெய்து காத்துருங்க. எல்லாம் தலைவணங்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர். எங்களுக்காக எவ்வளோ மகத்தான காரியங்களை செய்திருக்கிறீர். எவ்வளோ பெரிய மாபெரும் ரட்சிப்பை நீர் தந்திருக்கிறீர். இது விலையேற பெற்ற ரட்சிப்பு. இப்படி குமாரனுடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீர். கர்த்தாவே, ஆடு மாடுகளின் ரத்தம் அல்ல, விலையேற பெற்ற அப்படி குமாரனுடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீர். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளமும் இந்த காலை வேளையிலே இந்த காரியங்களை புரிந்து கொள்ளட்டும், தேவ அன்பை அறிந்து கொள்ளட்டும். இதில் பங்கு பெறுகிற நாங்கள் வெறும் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் அல்ல, நீர் எங்களுக்காக ஏற்படுத்தின அத்தனை ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்திலே சொந்தம் பாராட்டுகிறோம், எடுத்துக்கொள்கிறோம். எங்களுக்காக இயேசு செத்து சாபமாகி எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்தவைகள் விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள். எங்கள் ரட்சிப்பு விலையேற பெற்றது. தேவனுடைய பிள்ளை என்கிற இந்த ஸ்லாக்கியம் விலையேற பெற்றது. எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலைகளில் அப்பேற்பட்ட நம்பிக்கை உடையவர்களாய், இப்பேற்பட்ட எண்ணங்களோடு நன்றியால் நிறைந்தவர்களாக இதில் பங்கு கொள்கிறோம். உமக்கே எல்லா கனத்தையும் துதியும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.
கொல்கதா மலை மீதிலே சிலுவை சுமந்தேறினார். கொல்கதா மலை மீதிலே சிலுவை சுமந்தேறினார். உன்னத பிதாவின் சித்தமா உத்தம ரத்தம் சிந்தினார். உன்னத பிதாவின் சித்தமா உத்தம ரத்தம் சிந்தினார். கொல்கதா மலை மீதிலே சிலுவை சுமந்தேறினார். ஆண்டவர் பவனி வந்தார். அந்தோ எருசலேமே ஆண்டவர் பவனி வந்தார். அந்த நாளை நீ மறந்தாயோ அன்பரோ கண்ணீர் சிந்தினார். அந்த நாளை நீ மறந்தாயோ அன்பரோ கண்ணீர் சிந்தினார். கொல்கதா மலை மீதிலே சிலுவை சுமந்தேறினார். கொல்கதா மலை மீதிலே சிலுவை சுமந்தேறினார். உத்தம தேவ மைந்தரே உனக்காய் உதிரம் சிந்தினார். உத்தம தேவ மைந்தனே உமக்காய் உதிரம் சிந்தினார். நித்திய வாழ்வதனையே நிச்சயம் உனக்களிப்பார். நித்திய வாழ்வதனையே நிச்சயம் உனக்களிப்பார். கொல்கதா மலை மீதிலே சிலுவை சுமந்தேறினார். கொல்கதா மலை மீதிலே சிலுவை சுமந்தேறினார். உன்னத பிதாவின் சித்தமா உத்தம ரத்தம் சிந்தினார். உன்னத பிதாவின் சித்தமா உத்தம ரத்தம் சிந்தினார். கொல்கதா மலை மீதிலே சிலுவை சுமந்தேறினார். நாம் அனைவரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை
நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவோம். நாம் உள்ளங்களையும் கரங்களையும் ஆண்டவரத்தில் உயர்த்தி ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய உடன்படிக்கைக்காக, மேலான உடன்படிக்கை, அற்புதமான வாக்குத்தத்தங்கள், இதை நிறைவேற்றும்படியாக நமக்காக பிதாவின் வலது பார்சலில் விட்டிருக்கிற பிரதான ஆசாரியர், எல்லா நன்மைகளுக்காகவும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்கள் உள்ளம் நன்றியால் பொங்குகிறது. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர். புதிய உடன்படிக்கை உம்முடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தினாலே உண்டு பண்ணியிருக்கிறீர். அது மாறாத வாக்குத்தத்தங்களால் அடங்கி இருக்கிறது. அது நிறைவேற்ற நல்லவரும் வல்லவருமாய் நீர் இருக்கிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் எண்ணி பார்த்து உம்மை துதிக்கிறோம். புதிய வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற புதிய எதிர்காலம், நித்தியம், எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நம்பிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரம நம்பிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூலோகத்திலே எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களுக்காக, இந்த உலகத்திலும் இனி வரும் உலகத்திலும் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கல்வாரி சிலுவையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டதே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை, அறிவை, வெளிச்சத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. பயங்கள் நீங்கட்டும், சந்தோஷ சமாதானம் உண்டாகட்டும், கவலை பாரங்கள் ஒழியட்டும். கர்த்தர் நல்லவர் என்கிற அந்த நிச்சயம் உள்ளங்களில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நீங்கள் உட்காரலாம். இந்த கப்ஸை ரிட்டர்ன் பண்ணுங்கள். இப்போ ஒரு தடவை பாடும்போது கூட சேர்ந்து பாடுங்க. கப்ஸை ரிட்டர்ன் பண்ணுங்கள். அந்தோ எருசலேமே, ஆண்டவர் பவனி வந்தார். அந்தோ எருசலேமே, ஆண்டவர் பவனி வந்தார். அந்த நாளை நீ மறந்தாயோ, அன்பரோ கண்ணீர் சிந்தினார். அந்த நாளை நீ மறந்தாயோ, அன்பரோ கண்ணீர் சிந்தினார். உத்தம தேவ மைந்தனே, உனக்காய் உதிரம் சிந்தினார். உத்தம தேவ மைந்தனே, உனக்காய் உதிரம் சிந்தினார். நித்திய வாழ்வதனையே நிச்சயம் உனக்களிப்பார். நித்திய வாழ்வதனையே நிச்சயம் உனக்களிப்பார். கொல்கதாமலை மீதிலே சிலுவை சுமந்தேறினார். கொல்கதாமலை மீதிலே சிலுவை சுமந்தேறினார். காணிக்கிறாலே கர்த்தரை ஆராதிக்கின்ற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராதனை பங்கெடுத்து நீங்களும் காணிக்கைகளை செலுத்த விரும்பினால் இப்பொழுதே வெப் கீலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அல்லது MOTD அனுப்பலாம். சபை திட்ட பள்ளிக்காய் கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது
ஸ்டேஜில் அல்லது போர்ட்டிகளில் பெரிய காணிக்கை பட்டியலை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தசமாக்கள் கூட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கைட்டு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமைக்கி குலைக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய தேவையெல்லாம் அவருடைய மகிமை நேசித்தபடி நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே என் தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை கீழே புதுவையாக பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்ததை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையே வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் மேலே அமர்ந்து இருப்பவர்களும் ஒரு சில வினாடிகள் உங்களை கரங்களை உயர்த்துங்கள். சபை செய்திகளை புரோஷரை கொடுப்பார்கள். அதிலே சபையின் ஆராதனை குறிப்புகள், டிவி நிகழ்ச்சியின் குறிப்புகள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். அதிலே உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி ஸ்டால் கடைசியில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசுகிற 8 செய்திகளை MP3 சிடியும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியை கொடுவால் பெற்று செல்லலாம். திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு VH அருண்குமார் அவர்களின் குமாரர் HA விவேக்குக்கும், சென்னை அரும்பாக்கம் எபினேசர் சபையை சேர்ந்த திருமதி திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களின் குமாரத்தி ஜெயாவுக்கும் திருமண நடத்தி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தனியாக நியாயமான காரணங்கள் எவருக்காலே தெரியுமானால் அதை உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 3வது ஓலை அறிவிப்பு. மற்றொரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு ஜோயல் SGR போஸ் அவர்களின் குமாரர் டாக்டர் J ராஜ்குமாருக்கும், ஒரிசா பலசூர் பேப்டிஸ்ட் சர்ச் சபையை சேர்ந்த திருமதி திரு ராஷ்மி ஷாகு அவர்களின் குமாரத்தி டாக்டர் சாலினி ஷாகுக்கும் திருமணத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தனியாக நியாயமான காரணங்கள் எவ்வளவு காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 3வது ஓலை அறிவிப்பு. மற்றொரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு G கோவிந்தராஜ் அவர்களின் குமாரர் G குமரன் அவர்களுக்கும், சென்னை அம்பத்தூர் ஆல்மைட்டி அப்போஸ்தலிக் ஃபெய்த் சபையை சேர்ந்த லேட் திரு தனபால் அண்ட் திருமதி சாந்தி அவர்களின் குமாரத்தி யுவராணிக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தனியாக நியாயமான காரணங்கள் எவருக்காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 3வது ஓலை அறிவிப்பு. மற்றொரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு பேட்ரிக் ஜெயராஜ் அவளின் குமாரர் ராய் மார்சலுக்கும், தஞ்சாவூர் ஆத்மநேசர் சபையை சேர்ந்த திருமதி திரு பாபு ஜான் அவரின் குமாரத்தி டீனா சரீனுக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தனியாக நியாயமான காரணங்கள் எவருக்காலம் தெரியுமானால் அதை உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 1வது ஓலை அறிவிப்பு. மற்றொரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு ரங்கன் அவளின் குமாரர் செந்திலுக்கும், விழுப்புரம் மாரநாதா கிறிஸ்டியன் அசம்பிளி சபையை சேர்ந்த திருமதி திரு பால் சத்யநாதன் அவளின் குமாரத்தி ஸ்வீட் ரூபவதிக்கும் திருமணம் நடத்தி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தனியாக நியாயமான காரணங்கள் எவருக்காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 1வது ஓலை அறிவிப்பு. இன்றைக்கு புதிய ஒரு தொடர் போதனையை ஆரம்பிக்க போகிறேன். ஒரு நாட்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்தோம். இன்றையிலிருந்து விசுவாசத்தை குறித்து போதிக்க இருக்கிறேன். இந்த போதனைக்கு த லா ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் என்னும் பிரமாணம் என்று பெயரிட விரும்புகிறேன். த லா ஆஃப் ஃபெய்த். பாருங்கள், தேவன் பிரமாணங்களின் அடிப்படையில் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் ரொம்ப ஆர்டர்லி பர்சன். அவர் ஒரு ஒழுங்கும் கிரமமாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். இந்த பூமியை எடுத்துக்கொண்டீர்கள்னு சொன்னால் இயற்கை பிரமாணங்கள் நிறைய இருக்கிறது. உதாரணத்துக்கு புவி ஈர்ப்பு பிரமாணம் என்கிறோம், த லா ஆஃப் கிராவிட்டி. இது ஒரு அடிப்படை பிரமாணம். இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஃபிசிக்கல் யூனிவர்ஸ் இயங்குகிறது. இந்த சரீர பிரகாரமான இயற்கை பிரகாரமான உலகம் அதுக்கு அடிப்படையான ஒரு பிரமாணமாக அது இருக்கிறது. இன்னொரு பிரமாணம் எடுத்துக்கொண்டீர்கள்னு சொன்னால் இது ஆவிக்குரிய விதத்திலும் இயற்கை உலகத்திலும் பொருந்தக்கூடிய ஒரு பிரமாணம். அது என்னென்னா விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை
அறுக்கிறான். வெறும் விதையை கொண்டு போய் நெல்லை கொண்டு போய் விதைச்சா மட்டும் நெல்லை அறுக்கிறது இல்லை, பகையை விதைச்சாலும் பகையை அது அறுக்கிறான். அன்பை விதைத்தால் அன்பை அறுக்கிறான். இதெல்லாம் ஒரு மாறாத பிரமாணங்கள். இது அப்படி தான். அது நிறைய அன்பை விதைச்சா நிறைய அறுக்க போகிறோம். எவ்வளோ விதைக்கிறோமோ அவ்வளோ அறுக்க போகிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இப்படி ஒரு பிரமாணம் பாருங்கள். இது பிரமாணம் என்று சொன்னால் அது ஃபிக்ஸ்டு லா. அது ஒரு நிறுவப்பட்ட ஒரு பிரமாணம். அது மாறுகிறது இல்லை. இன்றைக்கி ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி இல்லை. புவி ஈர்ப்பு பிரமாணம்ங்கிறது ஒன்றை தூக்கி மேலே போட்டால் அது கண்டிப்பாக கீழே வரும். இப்படி தான் ஒரு பையன் பாருங்கள், போய் விளையாண்டுட்டு இருந்திருக்கான். அம்மா கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அவன் சொன்னான், நான் ஆண்டவரோட பால் விளையாண்டுட்டு இருக்கிறேன். நானா, விளையாடுறிய நீ? ஆண்டவரோட எப்படி பால் விளையாடுவேன் நீ அப்படின்னாங்களாம். சொன்னான்னா, ஒன்றும் இல்லைம்மா, நான் தூக்கி போடுவேன், அவர் திருப்பி போடுவார் அப்படின்னா. நல்லா விளங்கி வச்சுருக்கான் பாருங்கள். மேலே போட்டால் கண்டிப்பாக பந்து கீழே ஆகும். கேட்டால் கடவுள் தான் போடுறாருன்றான் அவன். அப்போ ஒரு சின்ன குழந்தை கூட தெரியுது பாருங்கள். பிரமாணம்ங்கிறது ஒவ்வொரு தடவையும் வேலை செய்யும். 100 தடவை போட்டால் 99.99% கீழே வரும்னு கிடையாது. 100 தடவை போட்டால் 100 தடவையும் கீழே வந்தே தான் ஆகும். ஒரு தடவை கூட தப்பாமல் கீழே வந்தே தான் ஆகும். அதுக்கு தான் அது பிரமாணம்னு பேர். நீங்கள் போட்டாலும் வரும், நான் போட்டாலும் வரும், வயசானவங்க போட்டாலும் வரும், சின்ன குழந்தைங்க போட்டாலும் வரும், ஆண் போட்டாலும் வரும், பெண் போட்டாலும் வரும், ராத்திரியில் போட்டாலும் வரும், பகலில் போட்டாலும் வரும், ஏழை போட்டாலும் வரும், பணக்காரன் போட்டாலும். ஏன்னா அது பிரமாணம். பிரமாணம் சொல்லுது, புவி ஈர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு பிரமாணம் போல் வேலை செய்கிறது. போட்டால் கீழே தான் வரும். அது தூக்கி எறிஞ்சிங்கன்னா மேலே கீழே தான் வரும் என்கிறது பிரமாணம். இப்படி இயற்கை பிரமாணங்கள் ஏராளமாக இருக்குது பாருங்கள். அதுபோலவே ஆவிக்குரிய பிரமாணங்களையும் கர்த்தர் நிறுவி இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் ஆவிக்குரிய உலகமே இயங்குகிறது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதான் இயங்குகிறது. அப்படி தான் இயங்குகிறது. அந்த ஆவிக்குரிய பிரமாணங்களில் ரொம்ப முக்கியமான பிரதானமான பிரமாணம் என்னன்னு சொன்னால் த லா ஆஃப் ஃபெய்த், அதாவது விசுவாசம் என்னும் ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தை குறித்து தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். அது என்ன, அந்த விசுவாசம்னா எப்படிப்பட்டது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு விளக்கப் போகிறேன். இந்த போதனையில், இந்த விசுவாசம் என்னும் பிரமாணம் என்கிற போதனையில் விசுவாசம் என்றால் என்ன, விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது, எங்கிருந்து அது வருகிறது, எப்படி வருகிறது, அதை எப்படி நாம் கட்டவிழ்க்கலாம், எப்படி ஒரு பலமான பெரிய விசுவாசத்தை உடையவர்களாக நாம் மாறலாம், இதை பற்றிலாம் பேச போகிறேன். ஏனென்றால் இதில் வல்லவர்களாக இருக்கணும். நம்ம விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கும் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில் வெற்றி பெற்று இந்த வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். விசுவாசம் எங்கேருந்து வருது, எப்படி கிரியை செய்கிறது, அது விசுவாசம்னா என்ன, எப்படி அதை கட்டவிழ்க்கிறோம், எப்படி அது வேலை செய்து நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலையில் எப்படி மாற்றுகிறது, சுகத்தை எப்படி சுகவீனத்தை எப்படி சுகமாக மாற்றுது, தரித்திரத்தை எப்படி ஐஸ்வர்யமாக மாற்றுது, எப்படி தோல்வியை வெற்றியாக மாற்றுது, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள். இதெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தின் அடிப்படையிலே நடக்கிறது. அதனால தான் எபிரேயர் 11:1 வாசிக்கிறேன் கேளுங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இதில் எல்லா வார்த்தைகளையுமே கவனிக்க போகிறேன் இந்த வாசனத்திலிருந்து. ஏன்னா ரொம்ப முக்கியம். இது ஒரு கிரேட் டெஃபினிஷன் ஆஃப் ஃபெய்த்ன்றாங்க. இதை ஃபெய்த் அப்படியே டிஃபைன் பண்ணியிருக்காருன்றாங்க. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசமானது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த விசுவாசம்னா என்னன்னு பார்க்கணும். இந்த விசுவாசம்னா என்னன்றது தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியம். இந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா விசுவாசம்னா என்னன்னு சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்லுறது இந்த விசுவாசத்தின் நிமித்தமாக அதன் மூலமாக முன்னோர்கள்லாம் நற்சாட்சி பெற்றார்கள் இருக்குது. அப்புறம் 3ஆம் வசனம் பார்த்திங்கன்னா உலகமே இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் உண்டாக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த பிரமாணம், விசுவாச பிரமாணம் என்கிறது இதன் மூலமாக தான் உலகத்தையும் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அது எப்படின்றத பார்க்க போகிறோம். எப்படி உலகத்தை உண்டாக்கி இருக்கிறாரு, அப்படி தான் இன்றைக்கு நம்முடைய உலகத்தை நாம் உண்டாக்குகிறோம், மாற்றி அமைக்கிறோம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதிலிருந்து அந்த பிரமாணம் இருந்து தான் வருகிறது. அப்புறம் விசுவாசம் இல்லாமல்
அது 6ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம், அது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லியிருக்குது, வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இப்படியே கூட வாசிடலாம், வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் அப்படியே நிறுத்திட கூட பரவாயில்ல, நல்லா புரியும். வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள், விசுவாசம் இல்லாமல் எல்லாமே கூடாத காரியம் ஆகிடுது, எதுவுமே முடியாது அப்படிங்கிற விதத்தில் தான் இங்கே சொல்லியிருக்கிறது. அப்போ இது ரொம்ப முக்கியம். இது என்னென்னு புரிந்து கொள்கிறது ரொம்ப முக்கியம். இதனால தான் உலகமே உண்டாச்சு, இதை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கை உண்டாகிறது. இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கோளாறுகள், பிரச்சனைகள், எல்லா அக்கப்போரையும் சரி பண்ணுறது இது இப்படி தான், இந்த விசுவாசத்தை கொண்டு தான். விசுவாசம் என்கிற ஒரு பவர்ஃபுல் லா, ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். அந்த பிரமாணம்னா எப்படி அதை இயக்குறதுன்னு கற்றுக்கொள்ளணும். இதில் பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிடணும். இப்படி தான் எல்லாமே நடக்குது. வெற்றி எப்படி உண்டாக முடியும், இப்படி தான் உண்டாக முடியும். சுகம் எப்படி உண்டாக முடியும், இப்படி தான் உண்டாக முடியும். ரட்சிப்பு எப்படி உண்டாக முடியும், இப்படி தான் உண்டாக முடியும். வாழ்வு எப்படி உண்டாக முடியும், இப்படித்தான் உண்டாக முடியும். விசுவாசம் என்கிற பிரமாணத்தை இயக்குகிறதன் மூலமாக தான் உண்டாக முடியும். அந்த அந்தந்த பிரமாணத்தை அது எப்படி இயக்கணுமோ அப்படி இயக்குனா தான் அது நடக்குமே ஒழிய வேறு விதமாக நடக்கவே நடக்காது. ஆகவே தான் இதை அறிந்து கொள்வது, என்ன இது, எங்கேருந்து வருது, எப்படி வருது, இது எப்படி வேலை செய்யுது, எப்படி இதை கொண்டு நம்ம எல்லாத்தையும் மாற்றலாம் அப்படிங்கிறத பேசுகிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. முதல்ல இந்த விசுவாசமானது அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இந்த வசனம் எந்த விசுவாசத்தை பற்றி பேசுகிறோன்றதை முதல்ல சொல்கிறேன். விசுவாசத்தை 2 விதமாக வேத வசனம் பேசுகிறது. ஒன்று விசுவாசம் என்கிறது பாருங்கள், இங்கிலீஷில் எப்படி இப்போ சொல்லுவாங்க, வாட் ஃபெய்த் டு யூ பிலாங் டு அப்படின்னா, நீங்கள் எந்த விசுவாசத்தை சேர்ந்தவர்கள்னு மொழிபெயர்க்கிறோம் இல்லையா. ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்கன்னு, நீங்கள் எந்த மதம், நீங்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் என்ன நம்புகிறீங்க, நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்க, நீங்கள் எந்த கொள்கையை பின்பற்றுறீங்க, அதை தான் அப்படி கேட்குறாங்க. அப்போ விசுவாசம் என்கிறத ஒரு ரிலிஜன் அல்லது நாம் பின்பற்றுகிற மார்க்கம் அப்படிங்கிறது போல் எடுத்துக்கொள்ளலாம். வசனத்தில் கூட அந்த மாதிரி உபயோகப்படுத்தப்படுகிறது. சில இடங்களில் அப்படி உபயோகப்படுத்துகிறத நாம் பார்க்குறோம். திருப்பவும் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள், இப்படி சொல்லியிருக்குது. 1 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். விசுவாசத்தை மறுதலித்தவன் சொல்லியிருக்குது. கவனிங்க, எந்த விசுவாசம்னா எந்த விதத்தில் அது பயன்படுத்தப்படுகிறது? எந்த விசுவாசத்தை மறுதலித்தவனவன்? விசுவாசம்னா கிறிஸ்டியானிட்டியை, கிறிஸ்டியன் ஃபெய்த்தையே, கிறிஸ்தவத்தையே மறுதலிக்கிறவனாக இருக்கிறானவன். யார்? சொந்த ஜனங்களையும் குறிப்பாக தன் வீட்டாரை விசாரியாமற் போனால். விசாரியாமற் போனால்னா அது பழைய தமிழ் பாருங்கள். விசாரியாமற் போனால்னா அப்பப்போ போய் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க கிறிஸ்மஸ்க்கு அப்பா அம்மாவை கண்டுக்கிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுறது இல்லை. விசாரிக்கிறதுனா என்ன? பராமரிக்கிறது. அவங்களுக்கு என்ன தேவை? அரிசி தேவையா, பருப்பு தேவையா, இருக்க வீடு தேவையா, காசு தேவையா, துணி தேவையா, மருந்து தேவையா, ஆஸ்பத்திரி தேவையா, என்ன உதவி தேவை அவர்களுக்கு, அதை விசாரியாமற் போனார்னா, அதை கவனிக்காமற் போனால், அது என்னன்னு கேட்டு அறிஞ்சு அதை நிறைவேற்றாமற் போனால், அந்த அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள். நிறைய பேர் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை பாருங்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவன் பேர் சொல்லிக்கிறாங்க, நான் கிறிஸ்தவன்றாங்க. சொந்த தாய் தகப்பனையும் கவனிக்க மாட்டாங்க, சொந்த வீட்டை கவனிக்க மாட்டாங்க. இவங்க வரைக்கும் உடுப்பி ஹோட்டலில் போய் நல்லா ஸ்வீட்டு, காரம், காப்பியெல்லாம் சாப்பிட்டு வருவாங்க. வீட்டில் ஸ்வீட்டை பார்த்ததில்லை அவங்க. வெறும் ரசஞ்சோறும் துவையிலும் சாப்பிட்டுட்டு இவர் பிள்ளைங்க 5-6 பிள்ளைங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க பற்றாக்குறையில். அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. வாடகை கட்டணுமேன்ற எண்ணம் கிடையாது, பில்லெல்லாம் பே பண்ணணுமேன்ற எண்ணம் கிடையாது, ஃபீஸ் வருது அதை பே பண்ணணுன்ற அந்த எண்ணம் கிடையாது, அதுக்காக எந்த முயற்சியும் கிடையாது, அதை குறித்த எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. பாருங்கள், இப்படியெல்லாம் சிலர் வாழ்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இவங்க ரொம்ப பெரிய ஆவிக்குரியவங்க மாதிரி பேசுவாங்க. இவங்க சொல்கிற கர்த்தர் பார்த்துக்கொள்வார் வேறு, ஆபிரகாம் சொன்னது வேறு. அவன் சொன்னான் கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். மரியா மலைக்கு போகிறப்ப சொன்னான், அப்போ பிள்ளை கேட்குறான் இல்லையா, எல்லாம் இருக்குது, பலியிடுறதுக்கு ஆடு தான் இல்லை அப்படின்னதுக்கு சொல்கிறான் கர்த்தர் பார்த்துக்கொள்வார்ன்றான். அவன் சொன்னது வேறு, அது விசுவாசம். இவங்க சொல்கிறது விசுவாசம் இல்லை, அது இவன் அவிசுவாசியிலும் கெட்டவன் சொல்லியிருக்குது. அவிசுவாசியிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, கிறிஸ்தவத்தையே அவன் மறுதலிக்கிறான்
அப்போ அந்த விசுவாசத்தை மறுதளித்தவன் என்ற எந்த விதத்தில் பயன்படுத்தப்படுகிறது? த கிறிஸ்டியன் ஃபெய்த், கிறிஸ்டியானிட்டி அதை சொல்லுது. அப்படி அதே மறுதளிக்கிறவனாக இருக்கிறான், இவன் கிறிஸ்தவனே கிடையாதுன்ற ரீதியில் பேசுது. நாம் அந்த விசுவாசத்தை பற்றி பேசலை. கிறிஸ்டியானிட்டிங்கிற விதத்தில் பார்க்குறாங்க இல்லையா விசுவாசத்தை, நான் கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவன், அந்த ஃபெய்த்து நான் அப்படி பேசலை. ஃபெய்த்தை பற்றி நான் பேசும்போது அதை பேசலை. இன்னொரு வசனம் சொல்கிறேன், இதே மாதிரி பயன்படுத்தப்படுகிற இன்னொரு வசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசிக்கு வரும்போது சொல்கிறார் இப்படி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இங்கே பாருங்கள், திருப்பி விசுவாசன்றார். எந்த விசுவாசத்தை காத்து கொண்டாராம்? இவர் கிறிஸ்தவர்களெல்லாம் துன்புறுத்துகிறவராக இருந்தார், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருந்தார், யூத மார்க்கத்தை சேர்ந்தவர், சபைக்கு செல்லுகிறவர்களை அடிக்கிறது, உதைக்கிறது, கொலை செய்கிறது கூட துணை நின்றவர். அவர் சபைகளை இழுத்து மூடுறது தான் அவருடைய வேலை. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு எதிரியாக இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவை சந்தித்து கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டு அவரே பிரசங்கிக்கிறார். இவரை பிரசங்கிக்க ஆரம்பித்தப்போ இவர் என்ன தொந்தரவு கொடுத்தாரு, இதே தொந்தரவு இவங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்கே போராடாலும் அடி, உத, சிறைச்சாலை இப்படின்னு இவருக்கு 1008 பிரச்சனைகள். இந்த நல்ல போராட்டத்தை போராட்டினேன்னு சொல்கிறாரு. நான் இந்த இயேசுவை விசுவாசிக்க கூடாது என்பதற்காக என்னுடைய விசுவாசத்தை கொலைத்து போடும்படியாக எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எல்லாம் வந்தது. நான் இந்த கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது, இந்த நம்பிக்கையை கைவிட்டுணுன்னு சொல்லி எவ்வளோ வந்தது. ஆனால் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கிறிஸ்துவை விட்டு விலகி போல கிறிஸ்துவ பேரில் வைத்த விசுவாசத்தை நான் மறுதளிக்கலை, கிறிஸ்டியானிட்டியை விட்டு விலகி போல அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறார். விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்கிறார். நாம் பேசுகிற விசுவாசம் வேறு. இது பரவலாக இயேசுவினுடைய ஊழியத்திலும் பழைய ஏற்பாட்டிலையும் பிறகு மற்ற புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலும் இது பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு விதத்தில் அதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். விசுவாசமானது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க இல்லையா. முதல்ல விசுவாசம்னா எந்த விசுவாசத்தை பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்குவோம். நாம் பேசுகிற விசுவாசம் நாட் த ஃபெய்த் தட் இஸ் எ ரிலிஜன் ஆர் செட் ஆஃப் இந்த ரிலிஜன், ஒரு மதம்ங்கிற விதத்தில் இல்லை. நாம் பேசுகிற விசுவாசம் வேதவசனம் விசுவாசத்தை எப்படி சொல்லுது பாருங்கள். ஒரு மாபெரும் சக்தி, ஒரு பவர், ஒரு ஃபோர்ஸ், ஒரு வல்லமை, ஒரு பிரமாணம் என்கிற ரீதியில் சொல்லுது. விசுவாசம் எனும் பிரமாணம்னே ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் வருது. அதுக்கு பின்னாடி வருவோம் நம்ம, இன்றைக்கி இல்லை அது. ஆனால் இந்த தலைப்பே விசுவாசம் பிரமாணம் தான் வச்சுருக்கேன். விசுவாசம் என்னும் பிரமாணம் என்ன சொல்கிறாரு? கிரியா பிரமாணத்தையும் விசுவாசம் என்னும் பிரமாணத்தையும் கம்பேர் பண்ணுறாரு. ஆண்டவர் விசுவாசம் என்னும் பிரமாணத்தின் மூலமாக தான் ரட்சிக்கிறாரு, விசுவாசத்தின் பிரமாணத்தின் மூலமாக தான் சுகமாக்குறாரு, விசுவாசம் என்னும் பிரமாணத்தின் மூலமாக தான் ஆசீர்வதிக்கிறாரு. இது ஏதோ புதிய ஏற்பாட்டில் வந்த பிரமாணம்னு சொல்ல முடியாது. இது இந்த புதிய ஏற்பாட்டில் புதுசாக இப்போ வந்திருக்குது விசுவாசம் என்னும் பிரமாணம்னு கிடையாது. எப்போவுமே விசுவாசம் என்னும் பிரமாணம் தான். பழைய ஏற்பாட்டில் கூட பாருங்கள், 10 கற்பனை கொடுத்தாரு, இதன்படி செய்தால் நீ பிழைப்பான்னாரு. செஞ்சவன் பிழைச்சிட்டான். யாருமே பிழைக்க முடியாது, தெரிஞ்சு தான் கொடுக்குறாரு செஞ்சா பிழைப்பான்னு. ஏன்னா ஒருத்தன் செய்ய பார்த்து மோங்கோப்புறம் விழுந்து ஐயோ செய்ய முடியலையே, எனக்குள் பாவம் இருக்கிறதே, நான் பொல்லாதவனாக இருக்கிறேனே. பிரமாணம் நல்லது, கடவுளுடைய பிரமாணம் நல்லது. பிரச்சனை என்னென்னால செய்ய முடியலேன்னு சொல்லுவான். முடியலன்னு சொல்லும்போது உடனே பலியை தர்றாரு. பழைய ஏற்பாட்டில் வெறும் பிரமாணங்கள் மட்டும் இல்லை, நியாயப்பிரமாணம் மட்டும் இல்லை, பலிகளும் இருந்தது. ஏன்? பிரமாணத்தை ஒருத்தனும் செய்ய முடியாது, அதனால தான் பலிகள் எல்லாருக்கும். எதுக்கு பலி? அந்த பலிகளெல்லாம் இயேசுவை சுட்டி காட்டினது. நீ பிரமாணத்தை கை கொண்டதுனால அல்ல, அவர் உனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டதுனால தான் நீ தேவனிடத்தில் வர முடியுது. அதனால தான் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, அதனால தான் நீ ஏற்றுக்கொள்ளப்படுகிறாய் என்பது காட்டுறதுக்கு தான் பலி. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே விசுவாசம் என்னும் பிரமாணம் தான். இதுதான் காட்ஸ் ஒரிஜினல் பிளான். சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போ கிரியா பிரமாணம், இப்போ கிடையாது. பவுல போசன் அதை பற்றி பேசும்போது சிலர் அப்படி ஆக்கிட்டாங்க. கிரியா பிரமாணத்தினால்தான் ரட்சிக்கப்படுறோன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க, கிரியினால் ரட்சிக்கப்படுறோன்ற மாதிரி அப்படி ஒரு உபதேசத்தை கொண்டுட்டாங்க. சொல்கிறார், இல்லை, எப்போவுமே பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி விசுவாசம்தான் பிரமாணம். நீயே ரட்சிக்கப்படுறதுன்னு அப்புறம் எதுக்கு ஒரு ரட்சகர்? அதைத்தான் பழைய ஏற்பாட்டையும் காமிச்சதுன்றார். அதனால தான் கற்பனை மட்டும் இல்லை, த லா அண்ட் த சாக்ரிஃபைசஸ். இப்போ நியாயப்பிரமாணமும் பலிகளும். ஏன் பலி? நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாதனால தான் பலி. நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியும்னா பலியே தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. நியாயப்பிரமாணமே அவனை ரட்சித்திரும். இவைகளை செய்கிறவன் பிழைப்பான் அப்படின்னு எழுதியிருக்க. செஞ்சுட்டா போதும், நீதிமான் ஆயிடலாம். வேதவசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனுஷனும் நீதிமான் ஆவதில்லை, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்.
அப்போ இந்த விசுவாச பிரமாணம்ன்றது இன்றைக்கி புதுசாக வந்தது இல்லை, புதிய ஏற்பாட்டில் வந்து இல்லை, எப்போவுமே இருக்கிற பிரமாணம் தான். சிலர் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டோடனே இது ஒரு ரட்சிப்பின் வழின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அதான் சொல்கிறார், இல்லை இது இந்த பிரமாணம் தான், இந்த பிரமாணத்தின் மூலமாக தான் ரட்சிக்கப்படணும். ஆபிரகாம் எப்படி ரட்சிக்கப்பட்டான், எப்படி நீதிமானாக எண்ணப்பட்டான்? கிரியா பிரமாணத்தினாலா? இல்லையே, விசுவாசத்தினாலே தான் அவன் நீதிமானாக்க போட்டான். அப்படி தான் ஆரம்பிக்கிறார். தாவீது எப்படி? அவனும் அப்படி தான், கிரியையினால இல்லை, ரெண்டு எக்ஸாம்பிள் தரார் பாருங்க. ஒருத்தன் ஆபிரகாம் நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி பிறந்தவன், 10 கற்பனைகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிறந்தவன். அவன் எப்படி நியாயப்பிரமாணத்தினால் ரட்சிக்கப்பட முடியாது. அவன் விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட. He simply believed God. அவன் விசுவாசத்தை தான் ரட்சிக்கப்பட்டான், அவ்வளோதான், நீதிமானாக எண்ணப்பட்டான். தாவீது நியாயப்பிரமாணம் வந்த பிறகு இது உள்ளே வந்தவன், பிறந்தவன். நியாயப்பிரமாணத்தை பற்றி போற்றி புகழ்கிறான் அவன், ஆனால் செய்ய முடியல அவனால். மோங்கப்புறம் விழுந்து தப்பெல்லாம் பண்ணவன். அவனுக்கு தெரியுது, நான் துர்க்குறத்திலே உருவானேன், தாய் என்னை பாவத்திலே கற்பந்தடித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவுக்கு வந்துட்டான். இல்லை, பிரமாணம் என்னை ரட்சிக்கிறதுக்கு இல்லை, என்னை பாவின்னு உணர்த்துறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரியையினால் நான் ரட்சிக்கப்பட முடியாது, விசுவாசத்தினால தான் ரட்சிப்புங்கிறது. கடவுள் அவருடைய குமாரனை அனுப்பி எனக்காக அவரை பலியாக்கி ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டார். அதை நான் விசுவாசித்து ரட்சிக்கப்படுறேன், அவ்வளோதான். அங்கே தான் யூஸ் பண்ணுறாரு இந்த விசுவாச பிரமாணம் என்கிறத. ரட்சிப்பு மட்டுமல்ல, எல்லாமே விசுவாசத்தினால தான் ஆகிறது. ஆவிக்குரிய உலகமே, ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே விசுவாசத்தினால்தான் உண்டாகிறது. உங்களுக்கு ரட்சிப்பு வேணுமா? என்ன பிரமாணம்? பை வாட் லா? எந்த பிரமாணத்தினால் ரட்சிப்பு உண்டாகிறது? விசுவாசம் என்கிற பிரமாணம். விசுவாச பிரமாணம்னா என்ன? சுருக்கமாக சொல்கிறேன், வருங்காலத்தில் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண. விசுவாச பிரமாணம்னா என்ன? தேவன் கிருபையாய் நம்மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி நமக்காக அவரை சிலுவையில் மரிக்க செய்து ஒப்பு கொடுத்து அவரை பாவமாக்கி சாபமாக்கி அவரை தரித்திரராக்கி எல்லாத்தையும் அவர் மேலே வச்சு நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கி விட்டார். இதுதான் கிருபை. இந்த கிருபை கொடுத்திருக்கிறதை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் law of faith. law of faith is completely dependent upon God's grace. அது முற்றிலுமாக தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கிறது. கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டாரு, நான் ஒன்றும் செய்யலை, அவர் எனக்கு செஞ்சிட்டாரு. அதை பற்றி எனக்கு சொன்னாங்க, நான் விசுவாசித்தேன், என் உள்ளத்தை திறந்த ஏற்றுக்கொண்டேன், எனக்கு அது சொந்தமாகி விட்டது. இதுதான் விசுவாச பிரமாணம். எல்லாமே இப்படி தான். சுகம் எப்படி சொந்தம், இப்படி தான் கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு, நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். வாழ்வு எப்படி, செழிப்பு எப்படி, அதான் அப்படி தான். கர்த்தர் எனக்கு வழி தருக்கிறாரு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். வெற்றி எப்படி, தோல்வியை கர்த்தர் வெற்றியாக மாற்றி தர்றாரு. நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு தோல்வி இல்லை, வெற்றியாக அவர் எனக்கு அதை மாற்றி கொடுக்குறார். கர்த்தர் கொடுக்குறார், நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். கிருபை கொடுக்குது, கிருபை கர்த்தர் செஞ்சது, விசுவாசம் நான் காமிக்கிறது. கிருபையை கர்த்தர் காமிக்கிறாரு, விசுவாசத்தை நான் என்ன பண்ணுறேன், காட்டுறேன். ஃபெய்த் இஸ் மை ரெஸ்பான்ஸ். நான் தேவனுக்கு காட்டுகிற பிரதியுத்திரம், அவர் செய்த அந்த கிருபைக்கு நான் காட்டுகிற பிரதியுத்திரமாக இருக்கிறது. இதுதான் விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணம் விசுவாசம் எனும் பிரமாணம். கோயில்களில் சொல்கிற விசுவாச பிரமாணத்தை எது நினச்சிக்காதீங்க, அதையும் போட்டு குழப்பாதீங்க. விசுவாசம் எனும் பிரமாணம், விசுவாச பிரமாணத்தை அவங்க சொல்லும்போது எதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோன்றதை சொல்கிறாங்க. கன்னியின் வயிற்றில் பிறந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அதெல்லாம் என்னென்ன நம்ம அது ஓகே, அது வேறு. அதுதான் நம்ம முதல்ல சொன்னது. அந்த விசுவாசத்தை பற்றி பேசல. நம்ம இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? விசுவாசம் என்னும் பிரமாணம்னா, விசுவாசம் ஒரு சக்தி போல் ஒரு வல்லமையாக கிரியை செய்கிறதே, சுகத்தை உண்டாக்குகிறதே, வாழ்க்கையை மாற்றுகிறதே, ரட்சிப்பை கொண்டு வருகிறதே, ஜெயத்தை கொடுக்கிறதே, அந்த சக்தி, அந்த வல்லமை, அந்த ஆற்றல், அதை விசுவாசம்னு வேதம் சொல்லுது. அது சொல்லிட்டு வரும். இது வேத வசனத்தில் plenty ஆஃப் டைம்ஸ், நிறைய நேரங்களில் இதை வாசிக்கிறோம். பாருங்கள், இயேசு எடுத்துக்கங்க, அடிக்கடி சொல்கிறாரு, அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த், உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு. எத்தனை தடவை சொல்கிறாரு? யாராவது சோகமனன் வரும்போது அவங்கள்ட்ட என்ன சொல்கிறார்? உன்னுடைய விசுவாசத்தின்படியே. அவங்கள்ட்ட விசுவாசத்தை பார்க்குறாரு. சொல்ல, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. சோமாயிடுறாங்க, விடுதலை ஆயிடுறான். உன் விசுவாசத்தின்படியே. நீ விசுவாசிக்கிறியா? உன் விசுவாசத்தின்படி உனக்கு. அப்போ விசுவாசம் என்ன பண்ணுது பாருங்கள், அது ஒரு பவர், ஒரு சக்தி. தோல்வியில் இருக்கிற மனுஷனை வெற்றியாக மாற்றுது, சுகவீனமாக இருக்கிற மனுஷனை சுகத்தை கொடுக்குது. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இன்றைக்கும் பாருங்கள், அப்படி தான். அதுதான் ஃபார்முலா. உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு. அதனால தான் இதை நல்லா கற்றுக்கணும்.
இந்த பிரமாணம் எப்படி வேலை செய்யுது? ஏன்னா விசுவாசத்தின்படி தான் நமக்கு ஆகும். எங்கள் பணக்கார மாமா வச்சபடி ஆகாது. ஹலோ, எதன்படி ஆகும்? நம்முடைய விசுவாசத்தின்படி தான் நமக்கு ஆகும். இன்னொரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, அந்த அத்தி மரத்தை சபிச்சார் இல்லையா? சபித்த பிறகு பேதுரு அடுத்த நாள் அந்த மரம் சபிக்கப்பட்டிருக்கிறத காண்றான். சபிச்சப்போ ஒன்றும் ஆகலை, அடுத்த நாள் வரும்போது பார்த்தா பட்டு போயிருக்குது, வேரோடு பட்டு போயிருக்கு. பார்த்துட்டு சொல்கிறான், நீ சபித்த மரம் பட்டு போயிட்டேன். அவர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். உண்மையிலேயே தேவனுடைய விசுவாசத்தை அவரை போலவே விசுவாசமுடையவர்களாய் இருங்கள்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார் அடுத்த வசனமே, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மரம் என்னப்பா, மலையை பார்த்து கூட நான் சொன்ன மாதிரி நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்றார். என்ன அர்த்தம்? தம்பி, மரம் மட்டும் இல்லை, மலை கூட நகரும் சொன்னான். விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி, அது ஒரு லா. நீ சொன்னா அப்படியே ஆகும், சொன்னது அப்படியே நடக்கும். இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னா அப்படியே ஆகும். அந்த லாவுக்கு அப்புறம் வருவோம். ஆனால் கவனிங்க என்ன சொல்கிறாருன்னு. விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துகிறாரு பாருங்க. விசுவாசத்தை ஒரு மதம் என்றோ ஒரு மார்க்கம் என்றோ பேசலைங்க. விசுவாசம் என்பதை மலையை பெயர்க்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக, ஒரு சக்தியாக, ஒரு ஆற்றலாக அவர் பயன்படுத்துகிறார். விசுவாசித்தால் நீ சொன்னபடியே ஆகுன்றார். விசுவாசத்தை பேசினால் நீ சொன்னபடியே ஆகும். அந்த விசுவாசத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த விதமான விசுவாசத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், ஒரு முறை ஒரு இப்போ 100க்கு அதிபதி வர்றான், மிலிட்ரி ஆஃபீஸர். அவன் 100க்கு அதிபதினா 100 பேர் உள்ள பெட்டாலியனுக்கு தலைவன். அவன் சொல்லுகிறான், என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதம் பிடிச்சி அப்படியே படுத்த படுக்கையாக கிடக்கிறான், சுகமாக்க வேணுமென்றான். ஏசு சொல்கிறார், ரொம்ப முக்கியமான ஆள் சமுதாயத்தில். ஏசு சொல்கிறார், சரி நான் வரேன் வா அப்படின்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறான், திடீர்னு அவனுக்கு ஒரு ஞானோதயம் வருது. அவனு சொல்கிறான், இல்லை நீர் வரவே வேண்டியதில்லை, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி ஆற்றுவேன், எனக்கு அதிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரியுது அப்படின்றான். உலகத்தில் எப்படி நிறைய பாருங்கள், ஃபிசிக்கல் லா, அதை நேச்சுரல் லாஸுக்கும் ஸ்பிரிச்சுவல் லாஸுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. இயற்கை பிரமாணத்துக்கும் ஆவிக்குரிய பிரமாணத்துக்கும் தொடர்பு நிறைய இருக்குது. இது மாதிரியே தான் அதுவும் இருக்குது பாருங்கள். இயற்கை பிரமாணத்தில் எப்படி வேலை செய்யுது? ஒரு ராஜானா என்ன பண்ணுறான்? ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. ஒரு ஆஃபீஸருடைய வார்த்தையில் அது நீங்கள்லாம் சிலர்லாம் அதிகாரிகளாக இருக்கிறீங்க, அரசாங்கத்திலையோ அல்லது ஒரு நிறுவனத்திலையோ அதிகாரிகளாக இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 100 பேர் வேலை செஞ்சாங்கன்னா நீங்கள் ஒன்று சொன்னால் அது அப்படியே நடக்குது. அவன் சொல்கிறான், நான் ஒருத்தனை வானா வர்றான், போனா போகிறான், இதை செய்யினா செய்கிறான், எனக்கு தெரியுது, அதிகாரம் எனக்கு வழங்குது. இதே போல தான் ஆவிக்குரிய விதத்திலும் உமக்கு அதிகாரம் இருக்கிறது. அவன் பேரலில் பார்க்குறான் பாருங்கள். இது மாதிரி தான் அதுவும். இங்கே இயற்கை உலகத்தில் நான் எப்படி அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம், அதே மாதிரி ஆவிக்குரிய உலகத்தில் அதிகாரம் இருக்குது. நீர் என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைய, என் வேலைக்காரனை பார்த்து அவன் மேலே கை வச்சு சோமாகணும்னு அவசியம் இல்லை. சிலர் அப்படி தான் நம்புகிறாங்க பாருங்கள். பேதுரு மாமியாருக்கு அவர் போய் தான் ஜெபம் பண்ண வேண்டியதாக போச்சு. ஆனால் இவன் எவ்வளோ தேவலாம் பாருங்க. இவன் சொல்கிறான், வரவே வேண்டியதில்லை, எனக்கு அதிகாரம் விளங்குது. ஏன்னா நான் இங்கேருந்து கட்டளைட்டுன்னா அங்கே வேலை நடக்கும், 100 மைல் தூரத்தில் வேலை நடக்கும். என் கட்டளை போய் சேர்ந்தா போதும், வேலை நடக்கும். என் கட்டளை வந்து இங்கே சொன்னால் அதை ஒரு காயத்தில் போட்டு கையெழுத்து போட்டு அட்டையை கொடுத்து அமிச்சு அவன் ஒரு குதிரையில் ஏறி போய் அங்கே கொடுத்தாதான் இந்த கட்டளை அங்கே போய் சேர முடியும். ஆவிக்குரிய உலகம் அப்படி இல்லை. இங்கேருந்து ஒரு வார்த்தையை பேசினா அது அண்ட சராசரங்களை கடந்து எல்லா இடத்துக்கும் சேர்ந்து போகும். இங்கே பேசினா 10,000 மைல் தூரத்தில் அந்த வினாடியே அது ஒலிக்கும். ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. இந்த வார்த்தைகள் என்கிறது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற வார்த்தைகள். இதனுடைய வல்லமை வித்தியாசமாக கிரியை செய்து பாருங்க. அவன் சொல்கிறான், என் வீட்டுக்கு வர வேணாங்க, இங்கே இருக்கிறீங்க, தூரமாக இருக்குது, இங்கேருந்த ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான்றான், சொஸ்தமாக வாழ்றான். இயேசு சொல்கிறாரு, இதை போல் ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேலத்திலே நான் கண்டதில்லைன்ற, பார்த்ததே இல்லைன்ற. நம்ம ஆளுங்களே அப்படி விசுவாசிக்க மாட்டேறாங்க. ஏன்னா இவன் வந்து ரோம போர் செய்வன், இவன் யூதனே கிடையாது, யூதனே கிடையாது. ஆச்சரியப்படுறாரு. எங்கள் ஊர் ஆளுங்களே, எங்கள் இனத்தை சேர்ந்தவங்களே இப்படி விசுவாசிக்கிறது இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் படிச்சுட்டு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. வீட்டில் போய் தலையில் கை வச்சு எண்ணெய் பூசி வீட்டில் தண்ணிலாம் தெளிச்சிட்டு வரணும் சிலருக்கு. அப்போ கூட சரியாகாது. நான் நினைக்கிறேன் பிரதர், திருப்பி நீங்கள் வரணும் பிரதர், ஒரு சனிக்கிழமை வந்து 7 சனிக்கிழமை நீங்கள் தண்ணி தெளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா
எந்த பிரமாணத்தினால் எல்லாம் நடக்கிறதுன்றதே விளங்கலை அவங்களுக்கு. எந்த பிரமாணம், எப்படி நடக்குது எல்லாம் அப்படிங்கிறது விளங்கவே இல்லை. விசுவாசம் என்கிறது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். அது வார்த்தையை கட்டவிழ்க்கிறது மூலமாக நடக்குது. வார்த்தை என்கிறது ஒரு ஆவிக்குரிய என்டிட்டி. இது வெறும் ஒரு நம்ம காதில் கேட்குற ஒரு சவுண்ட் இல்லை. அதான் இயேசு சொல்கிறார், என்னுடைய வார்த்தைகள் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீங்க வார்த்தைன்றது சவுண்டுன்னு, கேட்குதுங்கன்றீங்க. ஹலோ, நல்லா கேட்டுதுங்கன்றீங்க. இல்லைங்க, கேட்டுது இல்லை, அது உள்ளே போய் படும். வியாதியை சுகமாக்கும், தோல்வியை வெற்றியாய் மாற்றும், கீழே கிடக்கிறவனை மேலே தூக்கும், குப்பையில் இருக்கிறவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கும். இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது, ஆவியாக இருக்கிறது. இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் பவர். இது ஒரு ஆவிக்குரிய வல்லமையாக இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ தாங்க நுழையிறோம் உள்ளமா உள்ள. இதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் வெற்றி. ஆவிக்குரிய ஜீவினா என்ன நினைக்கிறீங்க? இந்த சட்டையை மாற்றி அந்த சட்டையை போட்டுக்கிட்டு ரெட்டையை ஒத்தையாகலாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ரிப்பன் அந்த கலரில் கட்டாத இந்த கலரில் கட்டு, நீ கிறிஸ்தவன். சட்டையை எப்படி போடாது அப்படி போடு, இந்த கலர் வேணால் அந்த கலரில் போட்டுக்கோ. ஐயோ கடவுளை, கலர் மாறிடுச்சு, ஆள் லுக்கு மாறிடுச்சு. நல்லா பிரைட்டாக இருந்தாலும் டல்லாக மாறிட்டாங்க. வெற்றி தான் வரல, ஒரு பவரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆவிக்குரிய ஜீவியம்ங்கிறது ஆவிக்குரிய உலகத்தின் வல்லமையை இந்த இயற்கை உலகத்துக்குள்ளே நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிற ஒன்று. தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தப்ப அவருடைய உலகம், ஆவிக்குரிய உலகத்தில் இருந்து அவருடைய வல்லமையை உபயோகப்படுத்த அந்த உலகத்தில் காரியங்களை நடப்பித்தார். வார்த்தையை உபயோகப்படுத்தி நடத்துகிறார். அந்த ஆவிக்குரிய உலகத்தின் வல்லமை அவருடைய வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டது. அப்படி தான் பண்ணார் பாருங்க. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்ம என்ன வாயை திறந்து என்ன பேசுகிறோம், இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறோம், எப்படி அதை ரிலீஸ் பண்ணுறோம், எப்படி அது வேலை செய்யுது, எப்படி அது சுகமாக்குது, எப்படி வெற்றியை கொடுக்குது, எப்படி செழிப்பாக்குது, அதுதான் ஆவிக்குரிய ஜீவியங்க. சட்டையை மாத்துறது இல்லை ஆவிக்குரிய ஜீவியம். ஹலோ, இருக்கிறீங்களா? ஒருத்தர் சொல்கிறார், முதல்ல நீங்கள் ஷூவை கழட்டிட்டு பிரசங்கம் பண்ணுங்கய்யா. ஐயோ கடவுளை, இவருக்காகவே நான் ஷூ போடணும். நீ என்ன பிரசங்கம் பண்ணாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார். அந்த ஷூ இருக்கக்கூடாது. அவருக்கு பாயிண்ட்னா ஷூ இருக்கணும். அவர் இந்த ஷூ விவகாரத்தை நிறுத்துகிற வரைக்கும் நான் போட்டுன்னு தான் இருக்க போகிறேன். எனக்கு காட்டினாலும் ஒன்று தான், போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா இதில் ஒன்றும் கிடையாது. ஹலோ, ஆனால் இவருக்காகவே போடுறேன் நான். ஃபோன் பண்ணி திட்டுறாரு பாருங்க, அவருக்காகவே போடுறேன். நிச்சயமாக இருக்குது ஷூ, எங்கேயும் போடல. ஒருத்தர் சொல்கிறார், ஆமாயா அதெல்லாம் சரி பிரசங்கம், மோதிரத்தை கழட்டிடுங்க. போட்டதே உங்களுக்காக தானே போட்டிருக்கிறேன். நீங்கள் திருந்தணுன்னா போட்டிருக்கிறேன் நான். அப்புறம் எப்படி கழட்டுவேன் நான்? எல்லாம் திருந்திட்டா நான் கழட்டிடுறேன், தொந்தரவு இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. நிறைய பேர் திருந்த வேண்டியதாக இருக்குது, அதனால தான் போட்டிருக்கிறேன். என்னத்துக்கு போட்டிருக்கிறேன்? இது பிரச்சனையே இல்லை, இதுதான் பிரச்சனை. ஐயோ, பிரச்சனை எதுங்க? இது வல்லமை இங்கே இருக்குது, நாவில் இருக்குது அதிகாரம். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. பிரச்சனை இங்கே வச்சுக்கிட்டு கையில் பாருங்கள், காலில் பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்க. எங்கே அங்கே பார்க்காதீங்க. நான் இங்கே என்ன சொல்கிறேன், இங்கே பாருங்கள். இருதயத்தை பாருங்கள், மனதை பாருங்க, வாயை பாருங்க. இருதயத்தையும் மனதையும் வாயையும் சரி பண்ணா வாழ்க்கையே சரியாயிடும். முழு கப்பலும் திரும்பிடும். எந்த திசையில் போகணுமோ அந்த திசையில் போகலாம். என்ன காத்தடிச்சாலும் கப்பல் முழுகாது, என்ன அலை மோதினாலும் ஒன்றாகாது, கடல் உங்களை மூழ்கடிக்காது, கடல் மேலேயே நடப்பீர்கள். அதுதான் விசுவாசம். அலையின் மேலையும் காத்தின் மேலையும் நடக்கக்கூடியவர்களாக மாறுவீங்க. அதுதான் விசுவாசம். வாயை சரி பண்ணி பாருங்க, நடக்க முடியும். ஹலோ, இருக்கிறீங்களா? அதைத்தான் அந்த விசுவாசத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு தான் அவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருக்குது.
எந்த விசுவாசம்? அந்த விசுவாசத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். இது மாதிரி விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லைன்றார் இவர். இங்கே சொல்கிறாரு, அவன் அங்கே சோகமாயிட்டான். எங்க இங்கே சொல்லி அங்கே சோகமாயிட்டான். இங்கே சொல்லி அங்கே சோகமாயிட்டான். எவ்வளோ தூரம் இருந்தான்னா வார்த்தை அப்படி வேலை செய்கிறது. இது விசுவாசம் என்னும் பிரமாணம். இட்ஸ் அ லா ஆஃப் ஃபெய்த் அட் ஒர்க். வர வாரங்களை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இது வேலை செய்யணும். இங்கேருந்து நான் அங்கே கண்ட்ரோல் பண்ணலாம் எல்லாத்தையும், எப்படி நடக்குதுன்னு. இன்னொரு பெண் ஒருத்தி வர்றா பாருங்க ஏசிக்கிட்ட. அவன் தன்னை மகளுக்கு சோகம் இல்லைன்னு வர்றா. இந்த சீசரெல்லாம் அவளை விரட்டுறதுலேயே இருக்கிறாங்க. அவளை அனுப்பிவிடும். ஏன்னா கேட்டால் கானானிய ஸ்திரீ, அவளுக்கும் இந்த யூத மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. வாக்கு தத்துவங்கள்லாம் நமக்கு தானே, கடவுள் நமக்கு தான், நம்பிக்கை நமக்கு தான், சுகம் நமக்கு, பிள்ளைகளுடைய அப்பம். இந்த மாவையும் இங்கே நிற்க வச்சிட்டு இருக்கிறீங்க, கிடக்கிறா போக சொல்லுங்கள். அவங்களுக்கு என்னென்னா யூதர் இல்லையே, சாவட்டும் போட்டோம், என்ன இப்போ இவளுக்கு என்ன சோகம் கேட்குது, எப்படி நரகத்துக்கு தான் போகிறா, எப்படி போனால் என்ன போட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ பேசுகிறாங்க. ஏசு கவனிச்சுட்டே வர்றாரு, கரெக்டாக கவனிக்கிறாரு என்ன பண்ணுறான்னு. இவனுங்க விரட்டுறானுங்க போனால். அந்தம்மா சொல்லுது, ஒரு வேளை பிள்ளைகள் நப்பமாக இருக்கலாம் சுகம். உங்கள் யூத மார்க்கத்தில் உங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் உடன்படிக்கையில், பிள்ளைகள் நப்பமாக இருக்குது சுகம், உண்மைதான். ஆனால் ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரு பணக்காரன் மேஜையிலேருந்து விழுற துணிக்கைகளை சாப்பிட்றான் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் அங்கங்கே அவன் சாப்பிட்டு போக மீதி ஏதாவது விழுந்தா அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது இல்லையா. அப்படி நான் சாப்பிட்டு போகிறேன்னு நிற்கிறான். ஏசு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்துக்கிட்டே இருந்து என்ன சொல்கிறாரு, இவனுக்கு அறிவு வரணும்னு தான் வெயிட் பண்ணார் அவர். ஏன்னா இவன் விரட்டுறதுலேயே இருக்கிறான், அவன் தகுதி இல்லைன்ற மாதிரி. அப்புறம் சொல்கிறாரு, பெண்ணே உன்னுடைய விசுவாசம் பெரியது, கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த்ன்றார். வா, என்ன மாதிரி விசுவாசம்! இவன்லாம் விரட்டுறதுக்கு போகாமல் நின்னிய உனக்கு ஒரு தனி மெடல் கொடுக்கணுமான்றாரு. இவன்லாம் விரட்டுறான், நீ போக மாட்டேங்கிற. இல்லை மேஜை துணிக்கையில் சாப்பிட வேண்டியதில்லை, நீ மேஜையிலே உட்காந்து சாப்பிட்லாம், நீ சுகம் உன்னுடையது. அந்த நிமிஷமே அவளுடைய குமாரத்தி சுகமானாள். அந்த எந்த கஷ்டமும் கொடுக்கல. சிலர் தான் சொல்கிறாங்க, அங்கே வாருங்கள் நான் ஜெபம் பண்ணுறேன். இவர் சொல்ல, நீ அங்கேயே இரு, நான் இங்கேன்னு சொல்கிறேன் சோகமாயிடுன்னார். ஹலோ, சிலர் போட்டி படிக்கலாம் தூக்கிட்டு ரிசர்வேஷன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பண்ணி டோக்கன்லாம் வாங்கிக்கிட்டா ஐயாவை பார்க்குறதுக்கு இங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா அவர் சொல்கிறார், அங்கே வாருங்கள், நான் விசேஷமாக எண்ணெய் பூச போகிறேன். நான் கேட்டேன், எண்ணெய் எங்கே வாங்கினீங்க? ஏன்னா நானே இங்கே வாங்கி பூசிக்கிறேன்னு. எங்கேயா எண்ணெய் வாங்கினீங்க அந்த எண்ணெய்ன்னு? கடைசியில் பார்த்தா அவரும் அதே கடையில் தான் வாங்கியிருக்கிறார். இதனால தான் எண்ணெய் விலை ரொம்ப அதிகமாகுது. இதுக்கெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அங்கே வாருங்கள், எங்கே அது 1000 மைல் இருக்குது, டிக்கெட் வாங்கி பறந்து வாருங்கள், நான் பண்ணுகிறேன். இவர் சொல்கிறாரு, எங்கம்மா மக அங்கெல்லாம் வர வேணாம், என்ன தேட்டு வர வேணாம், லைனில் நிற்க வேணாம், இவன் விரட்ட வந்துட்ட பட வேணாம். நான் சொல்கிறேன், முடிஞ்சது, போ, சுகமானான், அவ்வளோதான். உன்னுடைய விசுவாசம் பெரியது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் எந்த ட்ரெயின் ஏற வேண்டியதில்லை, எங்கேயும் போக வேண்டியது இல்லைங்க. கோயிலுக்கு எதுக்கு வரீங்க? நல்லா புரிஞ்சுங்க. சிலர் கோயிலுக்கு வர்றதே தப்பான நோக்குது. அவர்கிட்ட போனால் எப்படியாவது அவர் தொட்டு ஜெபம் பண்ணிட்டார்னா, ஆசீர்வதிச்சிட்டார்னா எல்லாம் சரியாக போயிடுவேன். அதுக்காக பார்த்துட்டு சிலர் பிரசங்கத்தை கவனிக்கிறது இல்லை. முடித்த உடனே அவரை பிடிப்போன்னு. எங்கே பிடிக்கிறது? நான் முடிச்சேன்னா நான் ஓடிடுறேன் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே. என்னை பிடிக்கவே முடியாது, என்னை பிடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் பிடிக்க வேண்டியது நான் சொல்லுகிற இந்த விசுவாசத்தின் வார்த்தைகள். இந்த வார்த்தையை பிடிங்க. நீங்கள் இருக்கிற இடத்திலே சுகமாவீர்கள். இருக்கிற இடத்திலே சுகமாகும். தூரத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க கூட சுகமாவாங்க. இதை பிடிங்கன்றேன். இருக்கீங்களா? 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஏசு வண்டியில் வர்றா, தொட்டு சுகமாகறா. அவர் இவளை தொடணுன்னு காத்தில்ல, தெரியும் அது ரொம்ப கஷ்டம்னு. ஏன்னா அவர் போகிற போக்கில் போயிட்டுருக்காரு. போய் லைனில் நின்று ஜெபம் பண்ணுற மாதிரி இல்லை, எல்லாம் ஜனத்திரள் நெருக்கிட்டு இருக்குது. இவன் என்ன பண்ணா, நேராக போய் தொட்டுட்டா அவரை, அவருடைய வஸ்திரத்தின் ஒருத்த எப்படியாவது வாங்கிடுறதுன்னு விட்டு மனசு வச்சுட்டாவ.
இயேசு சொல்கிறாரு, பெண்ணே உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசமா நீ அப்படி எடுத்துக்கிட்ட, நீ விடக்கூடாது, வாங்கிடுறேன்னு சொல்லி வந்துட்ட. நீ எப்படி வேணால் வாங்கிக்கலாம், தொட்டு தான் வாங்கணும். ஹலோ, ட்ரெயினில் போய் லைனில் நின்று தான் வாங்கணும்னா அப்படி தான் வாங்கணும். ஹலோ, எப்படி வாங்கணுன்னாலும் வாங்கலாம். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னாரு. ஸோ அந்த விசுவாசத்தை பற்றி பேசுகிறோம். இப்படி கிரியை செய்கிற விசுவாசம், இந்த விசுவாசம் என்னும் வல்லமை, சக்தி, இந்த விசுவாசம் என்னும் பிரமாணம், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ கவனிக்கிறீங்களா? அதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறேன். சரி, இன்னொரு காரியத்தை கவனிக்கணும். பாருங்கள், இங்கிலீஷில் 2 விதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. பிலீவிங் அல்லது பிலீஃப்னு ஒரு வார்த்தை, இன்னொன்று விசுவாசம். ரெண்டுத்தையுமே தமிழில் விசுவாசம்னு மொழிபெயர்த்துட்டாங்க. தமிழில் ரெண்டுத்துக்கும் விசுவாசம், ரெண்டுத்தையும் விசுவாசம்னு மொழிபெயர்த்துட்டு வித்தியாசத்தை காமிக்காமல் விட்டாங்க. ஆனால் பிலீவிங்க்கும் ஃபெய்த்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம், ரொம்ப தொடர்புடையது, ஆனால் வித்தியாசம் இருக்குது. ஆங்கிலத்தில் பிலீவ்னு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது, ஃபெய்த்துன்னு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. பிலீவுங்கிறது பாருங்கள் நல்லது, அது கெட்டதுன்னு சொல்ல. பிலீவுங்கிறது நல்லது, ஆனால் அது உள்ளத்தில் விசுவாசிக்கிறது. ஃபெய்த்துங்கிறது இன்னும் மோர் கம்ப்ளீட் ஃபார்ம் ஆஃப் பிலீஃப். இது இன்னும் நிறைவு பெற்ற ஒரு பிலீஃப். அது என்னென்னா, வெறும் உள்ளத்தில் விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, செய்கையிலும் அதை நடத்தி காண்பிப்பது. அப்போ ஃபெய்த்துங்கிறது வெறும் நம்புறது இல்லை, உள்ளத்தில் நம்பினதின்படி நடந்து கொள்ளுகிறது. அதான் இது. அது ஒரு காயினுக்கு 2 பக்கம் மாதிரி. ஒரு நாணயத்தை எடுத்துங்க, ₹1 நாணயம், அதெல்லாம் எடுத்துங்க. இது யார் இப்போ பயன்படுத்துகிறா? ₹1 என்னென்ன மறந்து போச்சு நம்மளுக்கு இல்லை. அந்த ₹1 நாணயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் யாருடைய உருவமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், இன்னொரு பக்கம் அரசாங்க சிம்பிள் ஒன்று இருக்கும் பொதுவாக, இல்லையா? எல்லா நாட்டு நாணயங்கள்லையும் அப்படி தான். யாரோ அவங்க நாட்டு தலைவர்கள், அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. என்னென்னா அரசாங்கம் கொடுத்த நாணயம்னு அது தெரியும், அதான் ட்ரேட்மார்க் அதுக்கு, இல்லையா? இப்போ அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த உருவத்தை அழைச்சிருங்க. அந்த ஆளுடைய உருவம் போட்டிருக்காங்களா, அதை அழைச்சிட்டு அதை பிளெயின் ஆக்கிடுங்க, இன்னொரு பக்கம் மட்டும் வச்சுங்க. செல்லுமா அது? கடைக்காரன் யோசிப்பான், இது என்னப்பா நீ பண்ணியா வீட்டிலம்மா? இதுனா கவர்மெண்ட் கொடுத்த நாணயமா, இல்லை நீ வீட்டில் பண்ணது என்ன ஒரு மாதிரி இருக்கேம்மா? எங்கே அந்த படத்தை காணும்? இன்னொரு படம் இருக்குமே, அதை காணுமே, கேட்க மாட்டான். ஏன்னா அந்த காயினுக்கு, அந்த நாணயத்துக்கு இருக்கிற 2 பக்கமும் இருந்தால் தான் அந்த நாணயம் செல்லுபடி ஆகும். இந்த 2 பக்கங்கள் தான் பிலீஃப் அண்ட் ஃபெய்த். விசுவாசத்தின் 2 பக்கங்கள். உள்ளத்தில் விசுவாசிக்கிறது, செய்கையில் அதை காமிக்கிறது. யாக்கோபு அதை பற்றி தான் சொல்கிறார், இல்லையா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்றார். அப்படின்னா நாட் வேலிட்ன்றார். அது என்ன ஒன்றும் பண்ண போகிறதே கிடையாது. ஆமாம், உள்ளத்தில் நம்புகிறோம், ஆனால் செத்துது. உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எல்லாம் நிறைய பேர் காரில் வந்திருக்கீங்க, இல்லையா? முடிஞ்சவனும் கார் கீயை எடுத்துகிட்டு போங்க, வெளியே கார் இருக்க இடத்துக்கு போங்க, கீயை கையில் பிடிச்சிக்கிட்டு கார் மேலே ஏறிங்க. உள்ளே இல்லை, கார் மேலே ஏறிங்க. ஏறிக்கிட்டு, இது என்னுடைய சாவி, இது என்னுடைய கார் சாவி என்று நான் நம்புகிறேன், இதை போட்டால் என்னுடைய காரை திறக்க முடியும், இந்த காரை திறந்து இக்னிஷனில் போட்டால் அதை ஸ்டார்ட் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ணால் அந்த இன்ஜின் வேலை செய்ய ஆரம்பிக்கும், வேலை செஞ்சு வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுரும். இது என்னுடைய கார், இது என்னுடைய கார் சாவி அப்படி கத்திக்கிட்டே இருங்க. வாழ்நாள் முழுக்க அங்கே தான் நின்று இருப்பீங்க, 1 இன்ச்சு கூட நகரவே மாட்டிடுங்க. நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மையா? சொன்னதெல்லாம் உண்மை. இது உங்கள் காரு, இது உங்கள் கார் சாவி, இதை போட்டால் திறக்கும், இது போட்டால் என்ஜின் ஸ்டார்ட் ஆகும், கொண்டு போகும் வீட்டுக்கு. எல்லாமே உண்மை, எல்லாமே சத்தியம். ஆனால் கொண்டு போச்சா? கொண்டு போகல. எப்போ கொண்டு போகும்? இறங்கி அதை போட்டு திறந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போய் வீட்டுக்கு போய் சேரணும். செஞ்சால் தான் போய் சேர முடியும். விசுவாசம் அப்படிப்பட்டது தான். பாருங்கள், வெறும் உள்ளத்தில் நம்புறது இல்லை, அதை செயலில் காட்டுகிறது தான் விசுவாசம். எத்தனை பேருக்கு வழங்குது? செயலில் காட்டுறது தான் விசுவாசம். சரி, அப்போ அந்த பிலீவ்ன்ற வார்த்தையும் சில நேரத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது விசுவாசத்துக்கு. இயேசு சொல்கிறார், இல்லையா? விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஆங்கிலத்தில் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் டு ஹிம் தட் பிலீவ்ஸ்.
பிலீவ்ஸ்னும் போது அவர் வந்து வெறும் உள்ளத்தில் நம்புறதை பற்றி சொல்லலை, அந்த ரியல் ஃபெய்த்தை பற்றி சொல்கிறார். விசுவாசித்து செயல்படுறவன் அவனை பற்றி தான் சொல்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த முழுமையான விசுவாசத்தை செயலில் காட்டுறவனை பற்றி தான் சொல்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்த்தாள் வீட்டு மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வர்றாரு. லாசரு அவங்க சகோதரன் செத்த பிறகு வந்து நான் அவனுடைய சகோதரிகிட்ட சொல்கிறாரு பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண, உயிர்த்தெழுதலே நடக்குன்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கிறாரு. அப்போ இந்த விசுவாசம்ன்றது உள்ளத்தில் விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, செயல்லையும் காட்டுகிறது. நீ விசுவாசிக்கிறது, நிறைய பேர் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை இதுதான் பாருங்கள். எல்லாம் கரெக்டாக தான் நம்புகிறாங்க. இயேசு தேவனுடைய குமாரன், அவர் வந்தார், அற்புதம் செஞ்சார், சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழுந்தார், விசுவாச பிரமாணம் அது. அதுன்னு சொல்கிறாங்க இல்லையா சபையில், நல்லது. ஆனால் செயலில் வரணும். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா, உங்களை ஆண்டவர் ஆகிட்டீங்களா? ஏன்னா அதுக்கு தானே மரித்தார். நான் அதை விசுவாசிக்கிறேன் இதை விசுவாசிக்கிறேன், நீ விசுவாசிக்கிறதுக்கெல்லாம் ஏதாவது அப்போதா ஒன்றும் ஆகாது. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் உங்கள் ஆண்டவர் ஆகி அவர் ஆளுகை உங்கள் வாழ்க்கையில் நடத்தினா தானே வாழ்க்கை மாறப்போகுது. இருக்கீங்களா? அதே மாதிரி தான் சிலர் பாருங்கள், சிலர் வந்து ரட்சிப்புக்குள்ளே வர்றதில்லை, ஆனால் விசுவாச பிரமாணத்தை சொல்கிறாங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் விசுவாசிக்கிறாங்க, அது எங்கேயோ கொண்டு போய் விடுன்னு நினைக்கிறாங்க. அது போதும், எனக்கு அது மோட்சத்துக்கு போகிறதுக்கு போதும், அது எனக்கு கிறிஸ்தவன் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, கிறிஸ்தவ கொள்கை இருக்குது உங்களுக்கு, இன்னும் மெய்யான கிறிஸ்தவனா மாறலை. எதுக்கு மரித்தார்? என்னை வந்து ஆண்டு கொள்ளும்படியாக, எனக்கு ஆண்டவராகும்படியாக, என்னுடைய பாவங்களை மன்னித்து என் உள்ளத்தில் வந்து வாழும்படியாக, என் உள்ளத்தை பாவங்களை கழுவி எனக்குள்ளே வந்து ராஜாவை வீற்றிருக்கும்படியாக தான் மரித்தார். அது ஆக்கலைன்னா நான் அவர் அப்படி பண்ணாருன்னு சொல்லி எனக்கு அவர் செத்தார் உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது இல்லையா? அதனால் சிலர் ரட்சிப்புக்குள்ளேயே வர்றதில்லை, வெறும் அந்த கொள்கை அளவில் இருக்குது அவங்களுக்கு. ஆமாம், இதெல்லாம் நான் நம்புகிறேன், அவன் கிறிஸ்டியன், நான் இதெல்லாம் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. பிரயோஜனம் இல்லை, அது எங்கேயும் கொண்டு போகாது. சிலர் ரட்சிக்கப்பட்டுறாங்க, ஆண்டவர் ஆக்கிடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அது வரைக்கும் உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் மற்ற வாழ்க்கையின் எல்லா காரியங்கள்லையும், அது எதுவாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, செழிப்பாக இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், எல்லா தங்களுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் மத்தியில் இந்த விதமான விசுவாசத்தை காண்பிப்பது கிடையாது. செயல்பாடோடு கூடிய விசுவாசத்தை காண்பிப்பது கிடையாது. நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்துட்டிங்கன்னா நிறையா நல்ல இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் பெரியவர். அது தெரியுங்க, நீங்கள் எப்படி? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது சத்தமாக அவர் சொல்லுவாங்க, அல்லேலூயா, கர்த்தரால் கூடாத. அவங்க வீட்டில் போய் கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ அவராங்க சும்மா அப்படி தான் சொல்லுவார், கர்த்தர் பெரியவர் தான், ஆனால் இங்கே ஒன்றும் சமையலாக ஆக மாட்டேங்குது, அதை கேளுங்க அவர்கிட்ட கொஞ்சம். கர்த்தர் பெரியவர் தான், ஆனால் வாடகை 3 மாதமாக பாக்கி காலி பண்ண சொல்கிறாங்க, அவரை கொஞ்சம் கேளுங்க. கர்த்தர் பெரியவர் தான், பிள்ளைக்கு இன்னும் ஃபீஸ் கட்டலை. கர்த்தர் பெரியவர் தான். இவர் கேட்டால் என்ன சொல்கிறார்? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இவங்க பிரச்சனை என்னன்னா, இது வந்து இதெல்லாம் நம்புகிறாங்க, உண்மைதான், ஆனால் இதை சரியான விதத்தில் செயல்படுத்துறது கிடையாது. செயலளவில் விசுவாசம் இல்லை, விசுவாசம் முழுமையானதில்லை, விசுவாசம் செத்ததாக இருக்கிறது, அது செயல்படாததாக இருக்கிறது. காயின் செல்லாதது போல் இவங்க இவ்வளோ நம்பியும் வாழ்க்கையில் அது செல்லுபடி ஆக மாட்டேங்கிறது. இருக்கீங்களா? சரி, அந்த விசுவாசத்தை பற்றி தான் நாம் இப்போது பேசி கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசம் ஒரு ஆவிக்குரிய வல்லமை உண்டாக்கி நம்முடைய காரியங்களை எல்லாம் மாற்றுகிறது. சரி, இப்போ எபிரேயர் 11க்கு போவோம். அந்த வசனம் வாஸ்தவம் இல்லையா? அதில் டக்குன்னு சில காரியங்களை நான் குயிக்காக சொல்லிடுறேன் பாருங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக இருக்கிறது. இப்போ சொன்னேன், இந்த விசுவாசத்தை பற்றி பல இயேசு சொன்னது, பவுல் சொன்னது, இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா? இந்த விசுவாசம் என்னும் சக்தி, விசுவாசம் என்னும் பிரமாணம். பவுல் எப்படி சொல்கிறார் பாருங்கள், நீ ஆண்டவராக இயேசுவை வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்க, லா ஆஃப் ஃபெய்த், எப்படி ரட்சிக்கப்படுவென்று சொல்கிறார். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறது, செய்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும்.
ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண. இதுதான் ஃபார்முலா, இதுதான் லா, இது ஒரு பிரமாணம். இது இப்படி தான் வேலை செய்யுது. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறதுங்கிறார். இன்னொரு பிரமாதமான ஒரு பிரமாணம் பாருங்கள். இன்னொரு விதத்தில் சொல்லப்படுது வேதத்தில். அது என்னென்னா, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த வசனம். அது 4 இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது வேதத்தில். 4 இடத்துல வருது அதே வசனம், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு. 4 சந்தர்ப்ப சூழ்நிலையில் வருது. 1 ஆபகுக்கு 2:4 வருது முதல்ல. அதை எடுத்து புதிய ஏற்பாடு ஆசிரியர்கள் பவுல் போன்றவர்கள் வேறு இடத்துல பயன்படுத்துகிறாங்க. பவுல் ரோமர் 18 பயன்படுத்துகிறாரு, அப்புறம் கலாத்தியர் 3:11 பயன்படுத்துகிறார். 2 இடத்துலையும் ரட்சிக்கப்படுறதை பற்றி சொல்லும்போது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்றதை பற்றி சொல்கிறார். விசுவாசத்தினால் எப்படி ரட்சிக்கப்படுறோம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறதை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதியவர் அவர் யாருன்னு தெரியல, சிலர் பவுலாக இருக்கலான்றாங்க. சரி, அதை எழுதியவர் இப்படி சொல்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்கிறாரு. எங்கேருந்து வருது இதெல்லாம்? இவங்கெல்லாம் எதுலேருந்து கோட் பண்ணுறாங்க? அப்படியே ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேருந்து அப்படியே கோட் பண்ணுறாங்க. ஆபகுக்கு 2:4 பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஆபகுக்கு தேடாதீங்க. இப்போ தமிழ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா, நான் வச்சுருக்க பைபிள் தான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1084வது பக்கம் சுலபமாக்கி விட்டுறோம் உங்களுக்கு. அதில் திருப்பினீங்கன்னா இருக்குது ஆபகுக்கு. அவர் யாருன்னு கேட்காதீங்க, அங்கே இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி ரொம்ப கஷ்ட காலத்தில் இந்த ஜனங்கள்லாம் பின்வாங்கி போய் ஒரு கொடூரமான ராஜா யூதாவை ஆண்டு கொள்கிறான்னு பாருங்கள். அந்த ராஜாவின் காலத்தில் கரப்ஷன் பெருகிடுச்சு, ரொம்ப சீர்கெட்டு போனாங்க ஜனங்க. இதனால் அவர்கள் பெரிய சிக்கலில் மாட்டுறாங்க. எதிரிகள்லாம் அவர்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலம் ஆயிடுச்சு. தோல்வி, பஞ்சம், இப்படியெல்லாம் பல காரியங்கள் அவர்களை தாக்குகிறது, இன்னும் தாக்க இருக்கிறது. பெரிய ஒரு தேவ கோபாக்கிற தண்டனை மாதிரி இவங்க மேலே வருது. இவங்க எல்லாம் கடவுளை விட்டு தூரமாக போயிட்டாங்க, ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க, எல்லாம் நடக்குது. அதன் மத்தியில் ஒருத்தன் கூக்குறலாம் பாருங்கள், தன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்று. அவன் எந்த சூழ்நிலையில் சொல்கிறான்றத 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும். அப்போனா இவ்வளோ பிரச்சனை, பெரிய ரிசெஷன் நடக்குது. ஹலோ, ஏன்னா அந்த காலத்தில் எத்தனை மாடு எத்தனை ஆடு இதுதான் கணக்கு. நீங்கள் எப்படி ஃபைனான்ஷியலாக எப்படி இருக்கிறீங்கன்றதுக்கு, நல்லா போயிட்டுருக்கா பொருளாதாரத்தில் அப்படிங்கிறதுக்கு அதுதான் கணக்கு. பாருங்கள், நல்லா விளைஞ்சுதா, எவ்வளோ திராட்சை பழம் வந்தது, எவ்வளோ அத்திப்பழம் வந்தது, இதுதான் உங்களுக்கு. இதைத்தான் எண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள். ஒன்றுத்துலேயுமே பழமும் இல்லை, துளிர்விடமும் இல்லை, பலன் அற்று போச்சு, திராட்சை பழத்தை காணவே காணும், வயல்கள் தானியத்தை விளைவிக்கும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போயிடுச்சு, மாடுகளே இல்லாமல் போயிடுச்சு தொழுவத்தில். இவ்வளோ பெரிய பிரச்சனை, எம்டி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு காரியம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியில் அவன் சொல்கிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் விசுவாசத்தால் நீதிமான்னு பிழைப்பான்னு சொன்னவன். அவன் சொல்கிறான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலர் சொல்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ கஷ்டத்துலேயும் இப்படி தான் இருக்கணும் நம்ம. அதாவது கஷ்டம் மாறுன்றதே சொல்கிறது இல்லை அவங்க. அது கர்த்தர் அப்படி தாங்க, திடீர்னு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். நல்லா போகிற பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக தீர்த்து கட்டுருவார். நல்லா இருக்கிற ஆளை கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ் ஆக்கிடுவார். தோல்வியெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் நான் தோல்வியை கொடுத்துருக்குறேன், ஏன்னா நீ சந்தோஷமாக இருக்கிறியான்னு பார்க்கலாம். அவருடைய திருவிளையாடல் மாதிரி நினச்சினுக்கிறாங்க. இது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது இவங்க பண்ண அக்கப்போர்னால வந்த பிரச்சனைகளுக்கு வந்த பிரச்சனைகள். இதன் மத்தியில் ஒருத்தன் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு நல்ல மனுஷன் பாருங்கள். அவன் சொல்கிறான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். சரி, இந்த ஜனங்க இப்படி நடந்துக்கிட்டதுனால இந்த நாட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அத்தி பழம் துளிர் விடாமல் இருக்குது, திராட்சை செடியில் பழம் இல்லை,
வயல் விளையில, மாடு தொழுவத்தில் இல்லை, ஆடு குட்டி போட மாட்டேங்குது, எதுவுமே சரியாக போக மாட்டேங்குது, ஒரே நெருக்கடியாக இருக்குது. ஆனால் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ந்திருக்க போகிறேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன்றான். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். எப்படி சொல்கிறான் பாருங்க. சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் என்னுடைய பலனாக இருக்கிறார். அவரின் கால்களை மான்களின் காலை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அப்படின்னா என்ன சொல்கிறான்? கர்த்தர் எனக்காக தாழ்வை வச்சில்ல, தோல்வியை வச்சில்ல, இல்லாமையை வச்சில்ல, வெறுமையை வச்சில்ல. கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை உண்டாக்குவார், ஜெயத்தை உண்டாக்குவார், உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். தன் விசுவாசத்தால் நீதிமான் அவன் விசுவாசத்தை பழைப்பான் கண்டிப்பான்றார். அழிஞ்சு போயிட மாட்டேன். நீ சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கலாம், தன் விசுவாசத்தால் நீதிமான். இங்கே மட்டும் இந்த விசுவாசத்தால்னு வரும்போது தன் விசுவாசத்தால்னு வருது. நிறைய பேர் கட்டு போகிறவன் இருக்கிறான், அவன் தன் விசுவாசத்தால் நீதிமான் படைப்பான்றார். அதனால தான் களி கூறுறேன்றார். அதனால நான் களி கூறுறேன், அதனால நான் களி கூறுறேன். அந்த காலத்தில் ஒரு புக்கு வந்தது பாருங்கள், தேங்க் காட் ஃபார் எவ்ரி திங்னு. தேங்க் காட் ஃபார் எவ்ரி திங்னு. அதுக்கு பதில் அளிக்கிற விதத்தில் இன்னொருத்தர் புக் எழுதினார், எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசங்கையாக இருக்குது. தேங்க் காட் ஃபார் எவ்ரி திங் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு. ஏன்னா எல்லாத்துக்குமா கத்திருக்குன்னு நன்றி சொல்கிறது. போய் மாட்டினான், ஒன்று செத்தான், தேங்க் காடா? இவன் நல்ல வேலையில் இருந்தான், இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போனான், பிச்சைக்காரன் ஆகிட்டான், தேங்க் காடா? ஹலோ, அப்படி ஒருத்தர் புக் எழுதியிருந்தார், எதானாலும் பரவாயில்ல தேங்க் காட் அப்படின்னு. இப்போது நான் இவருக்கு 100 ரூபா கொடுத்தேன், அவர் பக்கத்தில் இருக்கணும் பார்த்து தேங்க்யூன்னாருன்னா எப்படி இருக்கும்? ஐயோ, நான் உனக்கு தரவே இல்லையப்பா அவருன்றார். யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லு. கர்த்தர் எதை கொடுக்குறாரோ அதுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். சரி, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், அதை எடுத்து எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ மறுபடியும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களும் நிச்சயமாய் இருக்கிறது. இந்த வசனம் வந்து திடீர்னு சொல்லப்படல பாருங்கள். ஒரு 10 அதிகாரம் வந்துருச்சு. 10 அதிகாரத்துக்கு பிறகு 11ஆம் அதிகாரம் அப்படி ஆரம்பிக்குது. விசுவாசமானது அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறாரு விசுவாசமானதுன்னா என்னன்னு? காரணம் ஒன்று இருக்குது. எபிரேய நிருபத்தை எழுதுகிறாரு, எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறாரு. யூத மார்க்கத்தில் இருந்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. அவளுக்கு 2 பக்கத்துலேருந்து பிரச்சனை. ஒன்று யூதர்கள் இடத்துலேருந்து, அவன் டெய்லி புடைக்கிறானுங்க நெய்யை இவங்களை போட்டு. என்னன்னு சொல்கிறான், நீ எதுக்கு அதில் போய் சேர்ந்த? எங்களுக்கு வந்து யூத மார்க்கத்தில் இல்லாத ஒன்றாங்க கண்டுபிடிச்சிட்டியா நீ? எதுக்கு அதில் போய் நீ சேர்ந்த? எதுக்கு இந்த கிறிஸ்துவ போய் விசுவாச சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நம்புற நீ ஆண்டவர்னு எதுக்கு அதில் போய் சேர்ந்த? எங்கள் யூத மார்க்கம் எவ்வளோ உன்னதமானது தெரியுமா? எங்களுக்கு மோசே என்கிற பெரிய தலைவர் ஒருத்தர் இருந்தார், எவ்வளோ பேரை நடத்தினார் தெரியுமா? அவர் தேவ தூதர்கள் மூலமாக எங்களுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சு தேவ தூதர்கள் வந்து எங்கள்கிட்ட பார்த்து பேசினாங்க. அப்படிலாம் நடந்திருக்குது தெரியுமா உனக்கு? அது மட்டும் இல்லை, எங்களுக்கு எவ்வளோ பெரிய உடன்படிக்கை இருக்குது தெரியுமா? உடன்படிக்கை ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ண உடன்படிக்கை உனக்கு என்னன்னு தெரியுமா? அது என்னன்னு தெரியுமா உனக்கு? அவ்வளோ பெரிய உடன்படிக்கை, ரத்தத்தினால செய்யப்பட்ட உடன்படிக்கை, மாறாத உடன்படிக்கை. கர்த்தர் வாக்குத்தத்தங்களை ஏராளமாக அள்ளி தந்திருக்கிறாரு, ஆணையிட்டு கொடுத்துருக்கிறாரு. மாறாத பொய்யுரையாத தேவன். அது உனக்கு இருக்கா? அதெல்லாம் கிடையாது. யூத மார்க்கத்தில் தான் அது இருக்குது. உடன்படிக்கை அதில் இருக்குது, யூத மார்க்கத்தில் இருக்குது. மோசே யூத மார்க்கத்தை சேர்ந்தவர். தேவதூதர்கள் யூதர்களிடத்தில் வந்து பேசினாங்க. உடன்படிக்கை யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு என்று பிரதான ஆசாரியர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து தேவாலயத்துக்குள்ளே போய் பலியில் இட்டு தேவாலயத்துக்குள்ளே போய் ரத்தத்தை சிந்தி தெளிச்சிட்டு வர்றாரு. அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது, எங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுறது. உங்கள் இதில் அப்படி இருக்குதா? கிறிஸ்டியானிட்டியில் அது இருக்குதா? ஏன் போய் இதில் போய் சேர்ந்த? ஏன் கிறிஸ்துவை போய் நீ ஏற்றுக்கொண்ட? பலிகள் இருக்குது எங்களுக்கு, ஆடுகளை மாடுகளெல்லாம் பலியிடுறோம், ரத்தத்தை சிந்துறோம், தெளிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அது பிரதான ஆசிரியர் உள்ளே கொண்டு போய் விடுறாரு, தெளிக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, பலிகளும் கிடையாது, ரத்தம் தெளிக்கிறதும் கிடையாது. உங்களுக்கு எது பிரதான ஆசாரியர்? எதுக்குப்பா அதில் போய் சேர்ந்த அப்படின்றாங்க. அதுக்கு தான் எழுதுகிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள், எபிரேய நிருபத்தை முதல் 10 அதிகாரத்தை வாசிட்டு அப்புறம் 11 வாசித்து பாருங்கள். எப்படி ஆரம்பிக்கிறாரு? இயேசு மோசேயை காட்டிலும் பெரியவர். பழைய காலத்தில் வெவ்வேறு வகையாக பல்வேறு விதங்களில் மக்களோடு பேசின தேவன் இன்றைக்கு தம்முடைய குமாரன் மூலமாக திருவுளம் பற்றியிருக்கிறார். இந்த குமாரன் யார்? உங்கள் தலைவர் மோசேயை விட பெரியவர் இவர். இவர் யார்? தேவதூதர்களை காட்டிலும் மிக
பெரிய அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. அந்த யூதர்களுக்கு கற்றுத்தரார் டிஃபென்ஸை. இவங்கெல்லாம் வந்து இப்படி சொல்கிறாங்க, ஏன் அதில் போய் அதிலே சேர்ந்தால ஒன்றுமே இல்லையான்னு சொல்கிறார். இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, இதில் தான் எல்லாம் இருக்குது. தேவதூதரில் காட்டில் பெரிய ஒருவர், மோசையை காட்டில் பெரிய ஒருவர். இந்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கை, இது மேலான உடன்படிக்கை, மேலான வாக்குத்தத்தங்களால் உள்ள மேலான உடன்படிக்கை. இந்த பிரதான ஆசிரியர் செத்து போகிறவரே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு இருந்தவர் செத்து போயிட்டாரு. அவருக்கு மேலே இன்னொருத்தர் வந்தார். அவர் ரத்தத்தை எடுத்துகிட்டு உள்ளே போனார்னா உயிரோட வருவாரான்னு யாருக்கும் தெரியாது. அவர் அங்கேயே செத்தாலும் செய்வார். அவர் பாவியாக இருந்தா, அவர் பாவம் துடைக்கப்படலைன்னா. ஏன்னா இந்த பிரதான ஆசாரியர் அந்த திரைக்கு பின்னாலே போய் எங்களுக்காக பிதாவின் வலது பாரத்திலே வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தையே அவரே எங்களுக்கு பலியாகி, வெறும் ஆடு மாடுகளின் ரத்தம் அல்ல, தம்முடைய ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் அங்கே திரைக்குள்ளே கொண்டு போய் அங்கே எங்களுக்காக தெளித்து பாவ மன்னிப்பை பெற்று அந்த பிதாவானவர் இந்த ரத்தத்தை ஏற்றுக்கொண்டார். எங்களுக்கு தாராளமாக அள்ளி தந்திருக்கிறார் பாவ மன்னிப்பை. அந்த பிரதான ஆசாரியர் அங்கே பின்னால் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சிங்காசன தண்டையில் தைரியத்தோடு வர சொல்லி இருக்குது, எங்களை வர சொல்லி இருக்குது. அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் திரையெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு நாங்கள் உள்ள வர்றதுக்கு வழியை ஏற்படுத்தினவர். இன்னும் கேட்டால் அங்கே இருக்க ஆண்டவரை இங்கே எங்கள் உள்ளத்திலேயே கொண்டு வந்த பிரதான ஆசாரியர் இவர். இவ்வளவு பெரிய பிரதான ஆசாரியர், இவ்வளவு பெரிய உடன்படிக்கை, இவ்வளவு பெரியவர், இதுதான் கிறிஸ்தவம் அப்படிங்கிறாரு. எதுக்கு சொல்கிறாரு? யூதர்கள் மத்தியில் பிரச்சனை பாடுபட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறாரு. அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ரோமர்கிட்டையும் பாடுபடுறாங்க. அவங்க புறஜாதியார்கிட்டையும் உபத்திரவம், துன்பம், பர்சிக்யூஷன் நடக்குது. அப்போ அவர்களுக்கும் சொல்கிறாரு, இக்கட்டான சூழ்நிலையில் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, பின்வாங்கி போகிறவர்களாயிராதீங்க, தேவன் அவர்கள பிரியமாக இருப்பதில்லை, விசுவாசிக்கிறவர்களாயிருங்கன்னு கடைசி வசனத்தில் சொல்கிறார் 10ஆம் அதிகாரத்தில். பின்வாங்கிறவனா இருக்காது, விசுவாசிக்கிறவனாரு. விசுவாசத்தை கைவிட்டுறாத, நம்பிக்கை இழந்துடாத. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவார். அதுக்கு தான் உடன்படிக்கை, அதுக்கு தான் பிரதான ஆசாரியர். இயேசுவின் ரத்தமே சிந்தப்பட்டிருக்கிறது. அவரே போயிருக்கார் திரைக்குள்ள, அவரே எங்கள் பிதாவின் வலது பாசத்தில் இருக்கார். கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணது நிறைவேறுமா? கண்டிப்பாக நிறைவேறும்ன்றாரு. தைரியமாயிரு, பின்வாங்குகிறவனா இருக்காத, தேவன் பிரியப்பட மாட்டார். விசுவாசிக்கிறவனாயிரு அப்படிலாம் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு விசுவாசமானது. விசுவாசிக்கிறவனா இருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ சொல்கிறேன் விசுவாசம்னா என்னன்னு. பின்வாங்காத விசுவாசி, தொடர்ந்து விசுவாசிட்டே இரு, பொறுமையோடு இரு, காத்திரு, நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் விசுவாசமானது நம்பப்படுகிற ஒரு காணப்படாதவில்லை நிச்சயமாக இருக்கிறது. படித்து பாருங்கள், உங்களுக்கு வழங்கும். அது அப்படி தான் வருது. அது அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு, பின்வாங்குகிறவர்களாயிராதுங்கள், தேவன் பிரியப்பட மாட்டார். இப்போ சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியன்றார். அப்புறம் விசுவாசம்னா என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்குறாரு. உலகத்தையே கடவுள் விசுவாசத்தின் மூலமாக தான் உண்டாக்குறாரு. நீயும் எல்லாத்தையும் விசுவாசத்தின் மூலமாக உண்டாக்கலாம். ஆபேல், ஏனோக்கு, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே போன்ற எல்லாரும் விசுவாசம் தான் அவர்களை உயர்த்தியது. அவள் இருந்த நிலையிலிருந்து அவள் தூக்கி கொண்டு வந்தது, அவளுக்கு ஜெயத்தை கொண்டு வந்தது, அவள் சந்தித்த எல்லா பிரச்சனைகளும் வெற்றி அவளுக்கு தந்தது, வாழ்வை கொடுத்தது. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக தர்றன்றார், அதை பாருன்றார். இப்போ விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதின்றார். நம்பப்படுகிற உறுதினா பாருங்கள், அங்கே 2 வார்த்தை வருது. விசுவாசமானது ஃபெய்த், நம்பப்படுகிற உறுதி. நம்பப்படுகிறனா ஹோப் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியங்களுக்குடைய உறுதியாக இருக்கிறது. அப்போ ஃபெய்த்து, ஹோப்பு 2 வார்த்தையும் அந்த லைனில் வந்துடுது. ஃபெய்த்துக்கும் ஹோப்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த பெரிய வித்தியாசம் என்னென்னா, ஹோப் நாளையை குறித்தது, நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறத குறித்த ஒரு கனவு, ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு. அதுதான் ஹோப். அதை பற்றி நிறைய பேசணும் இல்லையா? அதுவும் வசனத்தில் தான் வர்றது. அது தப்பு இல்லை, நல்லது. அது ஹோப் இருக்கணும். இன்னும் கேட்டால் விசுவாசம் ஹோப்பில் தான் ஆரம்பிக்குது, ஹோப் வடிவில் தான் ஆரம்பிக்குது. ஹோப் மூலம் வருது, அப்புறம் தான் அது விசுவாசமாக மாறுது. ஹோப் நாளைக்கு எனக்கு நல்லது நடக்கும், நாளைக்கு நான் சோகமாயிடுவேன், வருங்காலத்தில் சோகமாயிடுவேன், சீக்கிரம் சோகமாயிடுவேன், சீக்கிரம் வெற்றி பெற்றுவேன், சீக்கிரம் இந்த பிரச்சனையிலேருந்து மேலே வந்துடுவேன், சீக்கிரம் ஜெயம் பெறுவேன் நம்புறது தான் ஹோப்பு. நல்லது. அது அதில் தான் ஆரம்பிக்கணும். ஆனால் அது கடைசியில் எங்கே கொண்டு போய் விடணும்? அதனுடைய முழுமையான வடிவம் விசுவாசம். விசுவாசம்னா என்ன? நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதில்ல,
இன்னைக்கே அது என்னுடையது என்று நிச்சயம், அது நிச்சயம், அது என்னுடையது என்று நம்புகிறது. அதனால தான் பாருங்கள், ஃபெய்த் லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்கும். கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரேல் மக்களை பார்த்து, இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்ல, ஆக்சுவலாக கொடுக்க தான் போகிறாரு. ஆனால் என்ன சொல்கிறார்? கொடுத்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிஞ்சது கதை. அப்போ இவங்களும் எப்படி பேசணும்? இவர் கொடுத்தேன்னு பிறகு இவங்க வந்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு பேசக்கூடாது. எப்படி பேசணும்? அவர் எங்களுக்கு கொடுத்துட்டார், அது எங்கள் தேசம். வேறு எவனோ உட்காந்துருக்கான்ப்பா, நீ உன் தேசன்ற. இல்லை, கொடுத்துட்டாருன்றதுக்கு என்ன ஆதாரம்? என் விசுவாசம். உன் விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்குது? எங்கேருந்து வந்தது? வசனத்திலேருந்து வந்தது. அவர் பொய்யுரையாத தேவன், மாறாத தேவன் சொல்லிட்டாருன்னா முடிஞ்ச மாதிரி தான். யாரோ உட்கார்ந்துட்டு போகிறான், அவன் உட்கார்ந்துருந்தா எனக்கு கவலை கிடையாது. அவரே சொல்கிறாரு, அவன் இருக்கட்டாங்கன்றார், நல்லது உனக்குன்றாரு. ஏன்னா நாட்டில் அவன் இல்லைன்னா அது காடாயிடும், மிருகங்கள்லாம் உள்ளே வந்து நுழைஞ்சிடும்ன்றாரு. ஊரில் ஆள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு வீடுன்னா அதில் ஆள் யாராவது குடியிருக்கணுங்க. பூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா வீடை ஒரு நாள் இடிஞ்சு விழுந்துடும். யூஸ் பண்ணாமல் விட்டா அது அப்புறம் யூஸ் பண்ணுறது கஷ்டம். சும்மா பூட்டு போகக்கூடாது, ஆள் இருக்கணும். ரொம்ப காலமாக வருஷங்களில் பூட்டி கிடக்கூடாது. அதனால சொல்கிறாரு, அந்த காட்டு மிருகம்லாம் வந்துடும், காடாயிடும் அது. அதனால தான் அவன் இருக்கட்டுன்னு விட்டு வச்சுருக்கிறேன். அவன் அங்கே கிணறு நோண்டி வச்சுருக்கிறான், உனக்காக தண்ணி நல்லா வருது, தோட்டம்லாம் நட்டு வச்சுருக்கிறான். அவன் நினச்சிருக்கிறான் நம்ம சாப்பிட போகிறோன்னு. அவன் நினச்சிருக்கான் வீடு கட்டி வச்சுருக்கிறான். நீ வந்து கட்டாத வீட்டில் வாழ்ந்து, நடாத தோட்டத்தில் சாப்பிட்டு, வெட்டாத கிணறுல இருக்க முடியா, உனக்கு நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறேன்றார். பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் செய்யணுன்ற தொல்லையை அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு, அனுபவிக்கணுன்ற பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. எடுக்க நேரம் இல்லை எனக்கு. தொல்லை அவனுக்கு, ஆசீர்வாதம் எனக்கு. கட்டணமாம அனுபவிக்கிறது இல்லை பிரதர். நம்ம கையில் வர்ற வரைக்கும் நம்மளுதுன்னு சொல்ல முடியாது. அப்போ கையிலே வரவே வராது. விசுவாசமானது நம்பப்படுகிறது. நான் நம்புகிறேன், கானான் தேசம் என்னுடையதுன்னு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதெல்லாம் என்னுடையதுன்னு நம்புகிறேன். நம்பப்படுகிறவர்களின் உறுதி அது. எனக்குள்ள அந்த நிச்சயம் வரணும். நிச்சயம் வந்துட்டா நான் வந்து சுகமாவேன்னு சொல்ல மாட்டேன், சுகமானேன்னு தான் சொல்லுவேன். சுகமானேன்னு சொல்லி தான் சுகமாக முடியும். சுகமானேன்றதுனால இப்போ சுகத்தை காட்டுன்னு காமிக்கக்கூடாது. சுகத்தை நான் சரீர பிரகாரமாக காட்ட முடியாது. எங்கே காட்ட முடியும்? இங்கே காட்ட முடியும். இதுதான் என்னுடைய இந்த உறுதிக்கு அச்சாரமாய் இருக்கிறது. இந்த உறுதிக்கு காரணமாய் இதுதான் இருக்கிறது. ஹலோ, இருக்கிறீங்களாங்க? ஃபெய்த்தை பற்றி பேசினாலே எனக்கு சூடு ஏறுது. என்னுடைய தேவையிலெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை சந்திக்கப்பட்டிருக்கிறதுன்றது இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் காமிக்கல, பாக்கெட்டில் கூட இல்லை. ஆனால் இங்கே சொல்லியிருக்குது, அது என் உள்ளத்தில் வந்து உறுதியை உண்டாக்கிருச்சு. அதனால் எனக்கு கிடைக்கும்னு நான் பேசலை. எப்படி பேசுகிறேன்? என்னுடையது என்று பேசுகிறேன். ஆக தான் சொல்லியிருக்கு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஆவீர்கள் இல்லை, ஆவீர்களில் ஒன்றும் தப்பு இல்லை, அது நம்பிக்கை. ஆனீர்கள் வந்து விசுவாசம். ஆவீர்கள் வந்து ஆனீர்கள் ஆகணும். ஆவீர்கள்லேருந்து ஆனீர்களுக்கு கிராஜுவேட் ஆகணும். ஆவீர்கள் ஆரம்பித்து ஆனீர்களுக்கு வரணும். ஆவீர்கள்னு சொல்லிகிட்டே இருந்து திடீர்னு என்ன சொல்லுவீங்க? அது என்னது? கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார், எனக்கு சொந்தம் அது அப்படின்னுவீங்க. எல்லாம் கேட்பாங்க, எங்கே காமி பார்க்கலான்னு. இந்த உறுதி தான் அதுக்கு அடையாளம். எனக்குள்ள உறுதி வந்துருச்சு. இந்த உறுதி எங்கேருந்து வச்சுது? வாக்கு மாறாத தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? சரி, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நிச்சயம்ன்றது எவிடன்ஸ்னு வருது இங்கிலீஷில். எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். இன்னொரு வார்த்தை ப்ரூஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க சில டிரான்ஸ்லேஷனில். ப்ரூஃப் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். நாட் சீன்னா இல்லாத காரியங்கள் அல்ல. சரி, பார்க்க முடியாததுனாலே ஒரு காரியம் இல்லைன்னு கிடையாது. கடவுளை பார்க்க முடியல, அவர் இல்லையா? ஹலோ, கடவுளை பார்க்க முடியலங்க, அவர் இல்லையா? நீங்கள் பார்க்க முடியாத எத்தனை இருக்குது தெரியுமா? இப்போ ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது காற்றுல, டிவி படங்கள்லாம் காற்றுல போயிட்டுருக்குது. இப்போ கதை கையை அசைக்க எத்தனை படம்லாம் அடிப்படுதோ தெரில. தேவதூதர்கள் தமக்கு பயப்படுவர்களை சூழ பாளையமரங்க எத்தனை தேவதூதர் மேலே படுதோ தெரில. There is a spirit world. ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்குது.
காணப்படாததுன்றதுனாலே அது இல்லாதது அப்படின்னு ஆகிடக்கூடாது. கண்ணுக்கு தெரியறது தான் இருக்கிறது, தெரியாது இல்லைன்னு கிடையாது. தெரிகிறத காட்டிலும் தெரியாதது ரொம்ப நிச்சயமானது. நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கீங்கன்றதை காட்டிலும் கடவுள் இருக்கிறார்ன்றது ரொம்ப நிச்சயமானது. இன்றைக்கு பார்க்கிற உலகத்தை காட்டிலும் அதை உண்டாக்கிற கடவுள் என்பது அதை காட்டிலும் நிச்சயமானது. இருங்க, ஹலோ, அவர் இல்லைன்னா இது எப்படி வரும்? அவர் இல்லைன்னா நீங்கள் எப்படி வந்திருப்பீங்க? அப்போ நீங்கள் பெரியவங்களா, அவர் பெரியவர்? அவர் தான் பெரியவர், அவர் காணப்படாதவர், இது காணப்படுற நீங்கள். இது காணப்படுகிற உலகம், அவர் காணப்படாத உலகத்தில் இருப்பவர். இருக்கீங்களா? அப்போ காணப்படாத உலகத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்குது. இப்போ AM/FM போயிட்டுருக்கு. ஒரு ரேடியோ கொண்டு நீங்கள் வைங்க, ஆண்டனாவை தூக்குங்க, டியூன் பண்ணுங்கள். AM டியூன் பண்ணிங்கன்னா AM ப்ரோக்ராம் கேட்கலாம். நான் இதில் கேட்ச் பண்ணிடலாம். இங்கே இந்த ஹாலுக்குள்ளே AM கொண்டு வந்துடலாம். எங்கேயோ போயிட்டுருக்கிற, எங்கேயோ காற்றுல அலைவரிசையில் இருக்கிற, அலைவரிசை என்ற காணப்படாத ரீதியில் இருக்கிறத என்னுடைய ஐம்புலன்களுக்கு எட்டும்படியாக, காணப்படாததுன்னா வெறும் கண்ணில் பார்க்குறதில்ல, கண், காது, மூக்கு, நாக்கு எல்லாம் அதில் இருக்குது, ஐம்புலன்கள் இல்லையா? காணப்படாத எல்லாமே சேர்ந்துருக்குது அதில். அன்சீன்ன்றதில், காணப்படாததுன்றதில், காணப்படாத எல்லா காரியங்களும். அதாவது இந்த சரீர ஐம்புலன்களுக்கு காணப்படாத அத்தனையும் அதில் அடங்கியிருக்கு, வெறும் கண்ணுக்கு தெரியாது மட்டும் இல்லை. அப்போ அந்த சவுண்ட் வேவ்ஸ் காணப்படாத உலகத்தை சேர்ந்தது. அது இட்ஸ் அன்சீன் வேர்ல்டு. அதை பார்க்க முடியல, எனக்கு கேட்க முடியல அந்த வேவ்ஸை. ரேடியோ கொண்டாந்து வச்சு டியூன் பண்ணோன்னே அந்த காதில், எனக்கு இந்த காதில், எந்த காதில்? ஆவிக்குரிய காதில், இந்த காதில் அந்த சத்தத்தை கேட்க முடியுதா முடியலையா? என் ஃபிசிக்கல் இயர்ஸில் அந்த சவுண்ட் வேவ்ஸ், காணப்படாத ரீதியில் போகிற சவுண்டு வந்து இங்கே விழுது. காணப்படாத ரீதியில் இருக்கிற படங்கள், டிவி படங்கள் டிவியை கொண்டாந்து வச்சு கனெக்ஷனை கொடுத்து ஆண்டனை தூக்கணுன்னா அது என்ன வருது? படம் இங்கே வந்துடுது. எங்கேயோ போயிட்டு இருக்கிற படத்தை இங்கே கேப்சர் பண்ணுறேன். நான் சொல்லுகிறேன், எனக்காக ஏராளமான ஆசீர்வாதங்கள் சம்பாதிக்கப்பட்டு அந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே, அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் வசிக்கிற தேவன் அதை சம்பாதித்து ஆவிக்குரிய விதத்தில் வைத்திருக்கிறார். அவைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள முடியும், சொந்தமாக்கி கொள்ள முடியும். என்னுடைய சுகம், என்னுடைய வெற்றி, வாழ்வு எல்லாம் அந்த ரீதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய விசுவாசம், என்னுடைய ஜெபம் போன்றவெல்லாம் அங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வர்றது. இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும், காணப்படுகிற உலகத்துக்கும் காணப்படாத உலகத்துக்கும் இடையே இருக்கிற பிரிட்ஜ் தான் விசுவாசம். அங்கே இருக்கிறது இங்கே கொண்டாட முடியும். எனக்கு இருக்கீங்களா? அங்கே இருக்குதுன்றதுக்கு ஆதாரம் தான் விசுவாசம். ஆதாரம்னு சொன்னாலே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம், இல்லாததுக்கு ஆதாரம் இருக்க முடியாது இல்லையா? காணப்படாதவளை குறித்த நிச்சயம் அல்லது ஆதாரம். அப்போ காணப்படாதவளை குறித்த நிச்சயம்னா காணப்படாத உலகத்தில் ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்க முடியாது. ஒரு கார் இருந்தால் அதுக்கு ஆதாரம் இருக்கும், ஆர்சி புக் இருக்கும் இல்லையா? ஒரு வீடு இருந்தால் அதுக்கு ஒரு பத்திரம் இருக்குது ஆதாரமாக இல்லையா? ஆதாரம் எது வரைக்கும் தேவை எனக்கு? நீங்கள் கேட்குறீங்க, கார் வாங்கிட்டீங்களான்றீங்க. ஆமாம் வாங்கிட்டேங்க. சும்மா சொல்லாதீங்கன்றீங்க. கார் எங்கே? கார் இப்போ இல்லைங்க, வருது. பின்ன வாங்கிட்டீங்க நீங்கள்? வாங்கிட்டேன். அப்போ கார் எங்கே காமிங்க? கார் காட்டுறதுக்கு இல்லை, ஆனால் ரசீது இருக்குது, இது பாருங்கள் இல்லையா? ஆதாரம். கார் வர்ற வரைக்கும் இந்த ரசீது தான் காட்டணும். நான் வாங்கியாச்சுன்னு ரசீது தான் காட்டு. கார் வந்த பிறகு ரசீது காட்ட வேண்டியதில்லை. அதே மாதிரி தான் விசுவாசமும். சுகம் வர்ற வரைக்கும் நான் விசுவாசிக்கிறேன், வந்த பிறகு விசுவாசிக்கிறது தேவையில்லை. சில சொல்ல நான் வரட்டும் இங்கே விசுவாசிக்கிறேன். நானும் ஒருத்தர் சொல்ல நான் வரட்டும், அது வந்த பிறகு நான் விசுவாசி ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். வந்த பிறகு எப்படி விசுவாசிப்பீங்க? ஹலோ, ஆதாரங்கிறதே அந்த காரியம் இங்கே இல்லை இப்போது, ஆனால் அது இருக்குதுன்றதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு அர்த்தம். விசுவாசம் காணப்படாதவர்களை குறித்த ஆதாரமாய் இருக்கிறது. அப்போ விசுவாசத்தில் நான் வாழணும்னா எப்படி வாழணும்? நான் இந்த காணப்படாதவர்களோடு எப்படி ரிலேட் பண்ணுறதுன்றதை தெரிந்து கொள்ளணும். காணப்படாத உலகத்தோடு எப்படி வாழுகிறது என்பதை நான் தெரிந்து கொள்ளணும். காணப்படாத உலகம் எப்படி வேலை செய்யுது, அதோடு நான் எப்படி காரியங்களை நடப்பிப்பது என்பதை நான் புரிந்து கொள்ளணும். இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன்.
காணப்படாததோடு சம்மந்தப்படுத்தி சொன்ன உடனே எப்படிங்க அது காணப்படுறதை வச்சு தானே வாழ முடியும், கண்ணால் பார்த்தா தானே எங்கே போகிறதுன்னு பார்த்தா தானே போக முடியும், கண்ணை மூடிட்டு எப்படி போக முடியும், இந்த கண்ணுக்கு தெரிலன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், பிளேனில் பறக்கிறீங்களே, பிளேனில் பறக்கும்போது அங்கே என்ன அவர் என்ன ஆரோவை பார்த்து போகிறாரா மேலே போட்டுக்க லெஃப்ட்டு ரைட்டுன்னு? இன்னும் கேட்டால் இறங்கும்போது சிலர் சொல்கிறாங்க மேகம் மூட்டம் அவ்வளோ இருக்குது, தரைக்கு ஒரு 300 அடிக்கிட்ட வரும்போது தான் தரையே தெரியுது, அது வரைக்கும் தரை எங்கே இருக்குன்னு தெரியல, ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த லைட்டு ரன்வே லைட்டு தெரியல, ஒன்றும் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்து இறக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் போட்டிங்கன்னா அடியில் கேமரா வச்சுருக்காங்க, நம்மளுக்கே தெரியுது அடியில் மேகமூட்டமாக இருக்குது. லேண்டிங்ன்றாங்க, லேண்டிங்னு கிட்ட திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் தெரியும், அப்படியே கிட்ட இருக்கும், அடுத்த நிமிஷமே லேண்ட் பண்ணிடுவான். எப்படி அவ்வளோ தூரம் எப்படி வந்தான்? கண்ணுக்கு தெரியாமல் எப்படி கரெக்டாக ட்ராக் வந்தான்? கண்ணுக்கு தெரியாமல் எப்படி அவ்வளோ கரெக்டாக அலைன் பண்ணி கரெக்டாக அந்த ட்ராக்கில் கொண்டு வந்து இறக்குறான்? ஏன்னா அவன் இந்த கண்ணை நம்பி பைலட் ஓட்டலை, இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல்னு ஒன்று இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நல்லா கற்றுருக்கிறான் அவன். பாருங்கள், வெறும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சார்ந்து இருக்கிறான். இவ்வளோ பெரிய மலை வருது, இன்னும் உயரம் போன்றான், இங்கே ஒரு பிளேன் வருது, இந்த பக்கம் வாண்டுறான், எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அவன் கண்ணுக்கு எதுவும் தெரில, கண்ணுக்கு எதிர்க்க ஒரு பிளேன் வருதுன்னு பார்த்து ஒன்றும் விலகிறது இல்லை, பார்க்குறதுக்குள்ளே கதை முடிஞ்சிடும். எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துக்கிட்டே போகிறான். இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தா இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சொல்லுது, இந்த டிகிரியில் போ, இப்படி இறங்குனா கரெக்டாக வந்து ட்ராக் வந்துடுது, அப்படி இறங்குறான். இன்ஸ்ட்ருமெண்ட்டு, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு இங்கே இருக்குது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வாழ்கிறோம்? இதை வச்சு வாழ்கிறதுனால தான் தோல்வி. ஏன்னா பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, போராட்டத்தையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது முடியாது இது முடியாது, ஐயோ அப்பப்பான்றீங்க. ஏன்னா இந்த கண்ணு இதை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இதை நம்புங்க, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடுன்றது உள்ளே வந்துடும். பிரச்சனையை பார்க்காம இவர் காட்டுற வழியை பாருங்க. பிரச்சனையிலிருந்து தப்புகிற வழி இங்கே இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களை அந்த பிரச்சனைக்கு வெளியே நடத்திவிடும், வெற்றிக்கு நேராக கொண்டு செல்லும். ப்ராப்பராக பக்காவாக லேண்ட் பண்ணி சேஃபாக இறங்கிறதுக்கு பயணப்படும். உங்கள் பிரயாணம் வாய்க்கும். ஹலோ, சக்ஸஸ்ஃபுல் லேண்டிங் உண்டு. எழுந்து நிற்போம், டைம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் லேண்ட் ஆகிட்டோம். இப்போ கடகடன்னு வெளியே போனாலாம் அடுத்தது ஆளுங்க வர்றாங்க இல்லையா? சரி, ஜெபம் பண்ணுவோம், கைகளை உயர்த்துவோம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த சத்தியத்தை உள்ளே வைங்க, இதை கொண்டாடுங்கள். இந்த சத்தியத்தை இதை யோசித்து பாருங்கள், தியானியுங்கள், திரும்ப திரும்ப கேளுங்க இதை. அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வல்லமையாக இது உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். விசுவாசம் என்னும் பிரமாணம் நீர் வைத்திருக்கிறீர், எங்கள் வெற்றிக்காக அதை வைத்திருக்கிறீர், எங்கள் வாழ்வுக்காக வைத்திருக்கிறீர். அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எல்லா மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும், வெற்றியும் வாழ்வும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.